கனிமொழி தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கனிமொழியை தொட்டன்னா ஒரு 25 மாவட்ட செயலாளர் 4 மந்திரி வெளியில் போவாங்கிற நிலைமை உருவாக்கணுன்றேன். இதை பண்ணலன்னா கனிமொழி ஓரமாக 10 எம்பியோட சேர்த்து 11வது எம்பியாக அந்த பக்கம் நின்றுக்கிட்டு டெல்லியில் டாடா காமிச்சு ஃப்ளைட் ஏறிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதான். சாஃப்டானவங்க இல்லையா கனிமொழி, அவங்களால இதை பண்ணிட முடியுமான்னு தான் நான் கேட்குறேன். நல்லா கேட்டீங்க. சாப்பிட்டா நாள்னா எதுக்கு அரசியல் இருக்கீங்க, ஓரமாக போங்க, போய் கவிதை புக் போட்டுட்ருங்கன்றேன். கிளியோபாட்ரா சார் அவங்க அக்கா தம்பி எல்லாரையும் வெட்டி சாச்சிருக்காங்க அவங்க ஆட்சிக்காக. நீங்க என்ன விட வயலண்டா இருக்கீங்க சார். நீங்க கிளியோபாட்ரா படி சொன்னதுனால நான் இல்ல புரியுது. அண்ணன் தம்பியெல்லாம் வெட்டி சாச்சிருக்காங்கன்னா நீங்க வயலண்டா சஜஷன் கொடுக்குறீங்க கனிமொழிக்கு சாத்தியமானு நான் கேட்குறேன். இன்பநிதி வந்தா மூர்த்தி எந்திரிச்சு நிற்கிறாரு, கலெக்டர் எந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாளைக்கு கனிமொழி இன்பநிதிக்காக எழுந்து நிற்க வேண்டும். இன்பநிதி வந்தாலும் மூர்த்தி மட்டும் இல்ல நிறைய இருந்துச்சு நிற்பாரு. தம்பி வருது அப்படின்ட்டு. எங்க அப்பா தான் மகளிருக்கு சொத்தில் பங்கு உண்டு என்ற சட்டம் இயற்றியவர். எனக்கே கொடுக்கவில்லை எங்க அப்பா இயற்றிய சட்டத்தின்படி என்று கேளுங்கள். இந்த ட்வீட்டு ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். யாருக்கும் புரியாது அந்த ட்வீட்டு, நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். அது என்ன மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, இது என்ன நம்ம அப்படிலாம் சொல்லுவாங்க. இது விமன் இஷ்யூ, எடுத்து பேசணும். உங்கள் கட்சிக்கு தான் அசிங்கம். அது இவங்க சொன்னால் யாரும் கேட்கலன்றதுனால தானே ட்வீட்டாக போடுறாங்க. இதை அடிக்கடி பண்ணுங்கன்றேன். ஸோ இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஒருவேளை கனிமொழி அவர்கள் கிளர்ச்சி செஞ்சு ஒருவேளை கஷ்டம் எனக்கும் மகிழ்ச்சி. அவங்க ஒரு முதலமைச்சரா அப்படி வராங்க அப்படின்னா சீரியஸாவே தமிழ் பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். டிசி டோல் கட்டாமல் போகிறதுக்கும் பார்க்கிங் கட்டாமல் இருக்கிறதுக்கும் திமுக கொடி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கட்டும். நீங்களே திமுக கொடி கட்டினதால தானே தனிப்படை அமைக்கல. அந்த கொடி பார்க்கிங் கட்டாமல் இருக்கிறதுக்கும் டோல் கட்டாமல் போகிறதுக்கும் பயன்படுத்துகிறான்னா அப்போது திமுக கொடி கட்டுனா பார்க்கிங் கட்ட வேண்டியதில்லை, டோல் கட்ட வேண்டியதில்லை, போலீஸ்க்கும் பயப்பட வேண்டியதில்லைன்றதை இவரே ஒப்புக்கொள்கிறார் என்று தான் இதை புரிந்து கொள்ள முடியும். சிறிய வழக்கு இல்லை, சாதாரண வழக்கு தான். கிட்னாப் வழக்குன்னாரு. கிட்னாப் உங்களுக்கு சாதாரண வழக்கா? கிட்னாப்னா கடத்தல் தானே. கடத்துறது சாதாரண வழக்கா உங்களுக்கு? அப்புறம் ஒரு சீட்டிங் கேஸுன்னு சொன்னேன். சீட்டிங் கேஸ் கூட சாதாரண வழக்குன்னு சொன்னால் ஒருத்தனை பணம் வாங்கிட்டு ஏமாத்தினது சாதாரண வழக்குன்னு கடந்து போகலாம். கிட்னாப்பு சாதாரண வழக்குன்னா இது காவல்துறை அந்தளவுக்கு கெட்டு போச்சுமா. அதை திருப்பி பேசுறது தெர் இஸ் நோ பாயிண்ட். சவுக்கு சங்கர் பெண்களை அவதூறாக பேசிவிட்டார். பேசும் வகையில் ஃபெலிக்ஸ் கேள்வி கேட்டு தூண்டினார். இதானே சார்ஜ்? இப்படி தூண்டுறதுக்கு எதுக்கு 5 வீடியோ கேமரா, மேக்ஸ் சிஸ்டம், எடிட்டிங் சிஸ்டம் எதுக்குன்னு இதில் ஒருத்தர் கேள்வி கேட்டிங்களா? குறைந்தது சமூக வலைத்தளங்களில் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் பதிவு செய்தாரா? மனதில் துளியூண்டு மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் அன்று கண்டித்திருக்க வேண்டுமா இல்லையா? ஃபெலிக்ஸுக்கு நடந்தது. ஃபெலிக்ஸ் தானே, நம்ம கிட்டலாம் வரமாட்டார். இருந்தீங்க, வந்தாங்கல்ல, இன்றைக்கி கேட்குறாங்களா உங்ககிட்டயா? எத்தனை மனைவிகள், எஃப்ஐஆரை லீக் செய்வதற்கு எவ்வளவு பணம் வாங்கினீர்கள் கேட்குறாங்களா? சவுக்கு மீடியா நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் கப்பால் நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கும். இதுக்காக நம்முடன் சவுக்கு மீடியா நெட்வொர்க்கோட சிஇஓ திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம் வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தொடர்பாக முக்கியமாக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கனிமொழி எங்கே அப்படின்ற மாதிரியான குரல்கள் எழும்பும். அவங்களும் சில விஷயங்கள் எல்லாம் கூட அமைதியாக இருந்தாங்க. மேபி திமுகவை சேர்ந்தவர் அப்படின்றதுனால நெருக்கடிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இப்போ இந்த ஈசிஆர் வழக்கை பொறுத்த வரைக்கும் திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதில் இந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல மாற்றம்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமா? இந்த சம்பவத்தில் நடந்த டெவலப்மெண்ட்ஸையும் சேர்த்து நான் சொல்லியிருந்தேன். நேற்று சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிசி பள்ளிக்கரணை ப்ரெஸ் மீட் வச்சுருக்காருன்னு அதையும் சேர்த்து சொல்லிவிடுகிறேன். முதலில் திருமதி கனிமொழி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க திமுகவில் ஒரு 20 எம்பியில் ஒரு எம்பியாக இருக்க வேண்டுமா அல்லது தலைவராக உருவாக வேண்டுமா என்பதை திருமதி கனிமொழி அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். புரியுதுங்களா? அவங்க கட்சி, அவங்க ஆட்சி தான் நடக்குதுன்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இது ஒரு பெண் தலைவராக கனிமொழி விமன் இஷ்யூவில் ஃபேமாக இருக்கக்கூடியவங்க. அண்ட் திமுகவின் மகளிர் அணிக்கு பொறுப்பாளர். அவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். பட் மகளிர் அணிக்கு அவர் பொறுப்பாளர். இந்த மாதிரி அவங்களோட கருத்தை இண்டிபெண்ட்டாக பதிவு செய்தால்தான் திருமதி கனிமொழி தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியும். அந்த அடையாளத்தை உருவாக்கணும். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் என்னங்க கலகம் மூட்டி விட்றீங்களான்னு நினைக்கலாம். நான் திருமதி கனிமொழி அவர்களின் எதிர்காலம் குறித்து நான் இதை கூறுகிறேன். இந்த குடும்பத்துக்காக தான் அவங்க கனிமொழி 6 மாதம் திகார் ஜெயிலில் இருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். 2Gயில் பலனை அனுபவித்தது வேறொருவர், சிறை சென்றது தான் திருமதி கனிமொழி. இப்போது பாக பிரிவினையில் மகளுக்கு சொத்தில் பங்கு கிடையாது என்ற நிலைப்பாட்டுக்கு திமுக வந்துவிட்டது. வினோதமாக இருக்கிறதா?
மகளிருக்கு சொத்தில் பங்கு என்பதை அறிமுகப்படுத்தியதே திமுக தானே. தலைவர் என்ன கருணாநிதி இப்போ திடீர்னு அவர்கள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க திமுகன்னு நினைப்பீங்க. திமுக என்பது அந்த குடும்பத்தின் சொத்து. அந்த குடும்பத்தின் சொத்தில் மகன் மு.க. ஸ்டாலின் மற்றும் பேரன் திரு உதயநிதி ஆகியோருக்கு மட்டும்தான் பங்கு என்பது தானே இன்றைய நிலை. உரிய பங்கை கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் அல்லவா துணை முதல்வராக இருக்க வேண்டும். 20 எம்பியில் நீங்கள் ஒரு எம்பி அவள் தானே. இப்போது தான் 2024 இவர் வெற்றி பெற்ற பிறகு மக்களவை தலைவர் பதவி, அதாவது எம்பி தலைவர் அப்படின்ற, அதாவது மாநிலங்களவை மற்றும் மக்களவைக்கு சேர்த்து திமுக தலைவர் என்ற ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார்கள். நேற்று சீமானுக்கும் அவருக்கும் ஒரு சிறு உரசல் ஏற்பட்டது. சீமான் எங்கேயோ சுற்றி உடைச்சு என்ன சொன்னார் என்றால், தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதி இருக்குது, கனிமொழி ஏன் போய் தூத்துக்குடியில் நிற்கிறாங்க என்று ஒரு கேள்வி எழுப்பினார். பார்வையாளர்களுக்கு ஏன் தூத்துக்குடியில் நிற்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதுபோல அவர் எம்பியாக தூத்துக்குடியில் நிற்கத்தான் லாயக்கு என்று முடிவு செய்து அவரை ஒதுக்கும் வேலையை இந்த குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது. இது திருமதி கனிமொழி அவர்களுக்கே நன்றாக தெரியும். திருமதி கனிமொழி அவர்களுக்கு இன்னொன்றும் தெரிய வேண்டும். அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும், அழுத அடம்புச்சா தான் தேவையானது கிடைக்கும். கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சொத்துக்களை எல்லாம் பிரிக்கப்பட்டு விட்டன. எப்போ? மே 2021 ஆட்சி வந்த உடனே கலைஞர்களின் வாரிசுகள் அத்தனை பேருக்கும் சந்தை விலை எவ்வளவோ அந்த விலைக்கு அமௌண்ட்டு கொடுக்கப்பட்டு அவர்களது பங்குகள் வாங்கப்பட்டு விட்டன. கலைஞர் டிவி ஷேர்ஸு கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. கலைஞர் பேரில் தானே முரசொலி கட்டடம்லாம் இருக்குது. அதில் கனிமொழிக்கு பங்கு பிரித்து மொத்தத்தையும் ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்ட வந்துருச்சு. இன்றைக்கி கட்சியின் அடுத்த தலைவர் உதயநிதி என்ற நிலை உருவாகிவிட்டது. திருமதி கனிமொழி அவர்களை பொறுத்தவரை உதயநிதி சின்ன பையன் இல்லைங்களா, மருமகன். நாளைக்கு போய் இவங்க உதயநிதி கிட்ட சீட்டு கேட்டு நிற்கணுமா, எம்பி சீட்டு நிற்க வேண்டுமா என்பதை திருமதி கனிமொழி முடிவு செய்து கொள்ள வேண்டும். அப்போ என்னங்க நீங்கள் கலாட்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எப்படின்னு கேட்பீங்க. சொல்லுங்கள். இந்த ஒரு எட்டனாவை காட்டி பேசு அப்படின்னு 1967 பேசுவாங்க. ஒரு ட்விட்டை வச்சு நீங்கள் ஒரு கட்சியை உடைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க சார். ட்வீட்டுக்காக தானே சொல்லிட்டு இப்போ இங்கே ஆரம்பிச்சிங்க. ட்வீட்டுக்கு வர்றேன். ஸோ திருமதி கனிமொழி அவர்கள் தனது எதிர்காலம் மற்றும் கட்சியின் எதிர்காலத்தையும் சேர்த்து இது போன்ற விவகாரங்களில் அவர் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஒரு மகளிர் விவகாரம், அவங்களுக்கு இது அவமானம் இல்லையா நடக்குது, அல்லோலப்படுது, பொம்பளை பிள்ளைங்க கத்துது. சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோ வெளியே வந்து எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் புகார் தெரிவித்த பிறகுதான் காவல்துறை தனிப்படைன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கனிமொழி அவர்களோட ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அது திமுக காரராக இருந்தாலும் திமுக கொடி கட்டினாலும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டு இதை சொல்கிறதன் மூலம் அவர் தனது கட்சியை, தனது ஆட்சியை, தனது அண்ணனின் ஆட்சியை இடித்துரைக்கிறார். ஆச்சுங்களா? இப்படி இடித்துரைப்பதன் மூலமாகத்தான் கனிமொழி தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்க முடியும் என்று சொல்கிறேன். புரியுதுங்களா? அவங்க அண்ணன் தான் கடுப்பாக தான் இருக்கு அண்ணனுக்கு. என்ன அது இப்படி போட்டிருக்கு, என்னது இது? அதுவும் நேரடியாக அவரை நோக்கிய குற்றச்சாட்டு. உள்துறை அவர்கிட்ட தானே இருக்கு. இதை கனிமொழி அடிக்கடி பண்ணணுன்ற. உதயநிதி அவர்கள்கிட்ட தான் போய் நாளைக்கு ஏதாவது சீட்டு வேணும்னா திருமதி கனிமொழி நிற்கணுமா அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. அந்த நிலைமை இன்னும் வருமா வராதா? அநேகமாக 2026 தேர்தல் திரு உதயநிதி அவர்களின் தலைமையில் தான் திமுக அணுகப் போகிறது. உடல்நிலை மற்றும் முதுமை பார்க்குறதுக்கு அவர் ஆக்டிவாக இருக்கார். அவரால் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ அந்த நிலைமை அவருக்கு உருவாக்கணுமான்றதை பார்த்துக்கணும். அவங்க கேநேருவே வீட்டுக்கு கூப்பிட்டு, அவர் கேநேரு பிறந்த நாளைக்கே உதயநிதி வீட்டுக்கு போய் கேநேரு ஆசீர்வாதம் வாங்கணும் சின்னவர்கிட்ட. இன்றைக்கி அதான் நிலைமை. நாளைக்கு இவங்களும் போய் அவங்க பிறந்த நாளுக்கு உதயநிதிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா இல்லைன்றதை முடிவு பண்ணிக்கணும். நான் இதை வெளிப்படையாகவே கனிமொழி தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கனிமொழியை தொட்டன்னா ஒரு 25 மாவட்ட செயலாளர் 4 மந்திரி வெளியில் போவாங்கன்ற நிலைமை உருவாக்கணுன்றேன். இதுதான் அரசியல். இதை பண்ணலன்னா கனிமொழி ஓரமாக 10 எம்பியோடு சேர்த்து 11வது எம்பியாக அந்த பக்கம் நின்றுக்கிட்டு டெல்லியில் டாடா காமிச்சு ஃப்ளைட் ஏறிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியது தான். இது விமன் இஷ்யூ. இதில் அவங்களுக்கு ரைட் இருக்குது. இன்னொன்று அசிங்கம்ல, அரசியல் பயின்றார் என்றால் அவங்க அப்பா கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒழுங்கு அரசியல் பயின்றது கனிமொழி தான். அவரது தந்தையின் சூதையும் சேர்த்து இவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சார் நான் கேட்கலான்னு சொல்லுங்கள். இப்போ பொதுவாக இந்த எழுதுவாங்க கலைஞர் அவர்கள், அதோட வாரிசு தான் திருமதி கனிமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராஜதந்திரங்களோட அந்த விஷயங்கள்லாம் கூட கற்றுட்டு இருந்திருப்பாங்களா? ஏன்னா எனக்கு கனிமொழி தெரியுங்க, நான் பழகிருக்கிறேன். அந்த சூது அவங்களுக்கு வரல. சூது வரலன்னா அவங்க அரசியல் விட்டு போயிடணும். சூதுலாம் தெரியலன்னா நீங்கள் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. அரசியல் எப்படி பண்ணுறவர்னா, பெத்த பிள்ளைங்க 2 பேருக்கு நடுவில் அரசியல் பண்ணுறவர் கருணாநிதி. ஒரு ஸ்டாலின் தலைவராகணும், எப்போ பாரு இளைஞர் நின்று வச்சுட்டு இருக்க, அடுத்து வரணும்னு ரொம்ப தொல்லை மனைவியை வச்சு, அப்போ தான் இந்த பொன்முடி இவர்கள் எல்லாம் ஸ்டாலின் அணி என்று அறியப்பட்டவர்கள். ஏவவேலு அப்போ இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொன்ன உடனே அழகிரி மெட்ராஸ் குறை சொல்லியானார். என்னங்க அடுத்த ஸ்டாலின் தான் தலைவரா என்றால் திமுக ஒன்றும் சங்கர மடம் அல்லன்னு பேட்டி கொடுத்துருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போது தந்தைக்கு அடுத்து விருதான் அப்படின்ற மாதிரி என்ன இல்லைன்னு சொன்னோன்னே இப்போ ஒரு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஆகும்? யாரை போய் அவங்க அம்மாட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அவரும் பெத்த பிள்ளைங்களுக்கு நடுவில் அரசியல் பண்ணவருமா அவர்? அதுதான் அரசியல்.
இங்கே வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா பெத்த அப்பனை ஜெயிலில் வைக்கல, வெட்டி கொல்லலையா ஷாஜகான், அவுரங்கசீப்பு, பல வரலாறு இருக்குது. திருமதி கனிமொழி அவர்கள் அசர்ட்டிவ் ஆகணுன்றேன். இந்த அவங்க கனிமொழி வந்து இப்போது ஒரு இந்த எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு, 26 தேர்தல் வருதுமா, குறைஞ்சது கனிமொழியோட ஆதரவாளர்கள் ஒரு 10 பேருக்காவது எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணுமா இல்லையா? இல்லையா? ஃபேமிலிக்குன்னு ஒரு கோட்டா இருக்குல்ல. அதான் சொன்னேன், சொத்து இந்த மகளிர் சொத்து உரிமையை கொடுக்குறதுல நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கோட்டா இருக்குல்ல. இப்போ உதயநிதிக்கு இளைஞர் அணிக்குன்று 60 சீட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்பில் மகேஷும் உதயநிதியும் சேர்ந்து அந்த எலெக்ஷனில் நம்ம ஆளுங்க 60 பேர் இருக்கணும். குறைஞ்சது ஒரு 20வது கனிமொழி கேட்கணும்ல. அவங்களுக்கு கொடுக்குற மகளிர் அணிக்கு ஒரு 20 கொடுன்னு கேட்கணும்ல. 2 கூட கொடுக்க மாட்டாங்க பார்க்கலாமா? அதை உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்? இது போல் இடித்துரைப்பதன் மூலமாக. இப்போ ட்வீட்டுக்கு வந்துட்டேன்னா, நீங்கள் சொன்னீங்க ஒரு ட்வீட்டுன்னு ஆரம்பிச்சு நீங்கள் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க. இதுதான் ட்வீட்டு. இதை பண்ணினா தான் மதிப்பாங்க. இதை திருமதி கனிமொழி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அரசியல். இங்கே பாசத்துக்கும் நேசத்துக்கும் இடமில்லை. அம்மா பாவமானு சொன்ன ஒரு வார்த்தைக்காக போய் 6 மாதம் திகாரில் இருந்துட்டு வந்தாங்களே. இன்றைக்கி யாராவது நினச்சி பார்த்துருக்காங்களா? அமலாக்கத்துறைக்கு மனோகர் பிரசாத் என்பவர் கொடுத்த அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் 2G வழக்கில் ஸ்டாலின் ஜெயிலுக்கு போயிருக்கணும். நான் போய் ஸ்டாலின் வீட்டில் கொடுத்தேன் பணத்தைன்னு மனோகர் பிரசாத் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் அது இடி ஆவணங்களில் இருக்கிறது. இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தானே இவங்க இந்த போய் செய்யாத கொடுத்ததுக்கு 6 மாதம் உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு உரிய பங்கு கொடுங்க, நீங்கள் தான் கேட்கணும். அதை இப்படித்தான் ட்வீட்டுகள் மூலமாகவும் அழுத்தங்களின் மூலமாகவும் கேட்க வேண்டும். சார், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டில் கூட வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்பநிதி வந்தோடனே எந்திரிச்சு நிற்கிறாப்புல. ஸோ அமைச்சர்களே வந்து அடுத்த கட்ட இன்பநிதி வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ள தயாராகிட்டாங்க. இப்போ அங்கே அது மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பெண்ணாக கனிமொழி அவர்களால் என்ன செஞ்சிட முடியும்? அற்புதமாக கேட்டீர்கள். நீங்கள் வரலாற்றை எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால், கிளியோபட்ரா போன்றவர்களின் வரலாற்றை படித்து பார்த்தால் பெண்ணால் என்னென்ன செய்ய முடியும் என்பதை வரலாறு எழுதியிருக்கிறது. சார், இப்போதைக்கு இப்போ நான் ரீசெண்டாக ஜெயலலிதா அவர்களுடைய முதலமைச்சராக தான் இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், மூர்த்தி ரொம்ப சாஃப்டானவங்க இல்லையா கனிமொழி? அவங்களால இதை பண்ணிட முடியுமான்னு தான் நான் கேட்குறேன். நல்லா கேட்டீங்க. சாஃப்டான ஆள் தான் எதுக்கு அரசியல் இருக்கீங்க? ஓரமாக போங்க, போய் கவிதை புக் போட்டுட்ருங்கன்ற. கிளியோபட்ரா சார், அவங்க அக்கா தம்பி எல்லாரையும் வெட்டி சாச்சிருக்காங்க அவங்க ஆட்சிக்கு. அப்படி நீங்க என்ன விட வயலண்டா இருக்கீங்க சார். எனக்கு கிளியோபட்ரா படி சொன்னதுனால நான் இல்ல புரியுது. அண்ணன் தம்பியெல்லாம் வெட்டி சாச்சிருக்காங்கன்னா நீங்க வயலண்டா சஜஷன் கொடுக்குறீங்க கனிமொழிக்கு. வரலாறுல அப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். இன்றைக்கு அது கனிமொழிக்கு சாத்தியமானு நான் கேட்குறேன். நீங்க சொன்னதுக்கு வர்றேன். இன்பநிதி வந்தால் மூர்த்தி எந்திரிச்சு நிற்கிறாரு, கலெக்டர் எந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நாளைக்கு கனிமொழியும் இன்பநிதிக்காக எழுந்து நிற்க வேண்டும்ன்ற. நீங்கள் நான் சொன்னதை நீங்கள் சம்ம பண்ணி சொல்லிட்டீங்க. மூர்த்தி நின்று தான் ஆகணும். ஏன்னா அந்த குடும்பம் நினச்சி பிச்சை போட்டால் தான் உங்களுக்கு உண்டு மூர்த்திக்கு பதவி. நீங்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்ன்றது புரிஞ்சுக்கிட்டு நடந்துங்கன்றேன் நான். நீங்கள் வந்தாலும் எழுந்திரிச்சு நிற்கிற நிலைமையை உருவாக்குங்கன்றேன். அப்போது இன்பநிதிக்கு இருக்கிற அதிகாரம் கூட கனிமொழிக்கு கட்சியில் இல்லைன்றதை நீங்களே கிட்டத்தட்ட கோடிட்டு காட்டி விட்டீர்கள் இல்லைங்களா? இன்பநிதி வந்தாலும் மூர்த்தி மட்டும் இல்லை, நிறைய இருந்துச்சு நிற்பார், தம்பி வருது அப்படின்ட்டு. நீங்கள் இன்பநிதியை விட குடும்பத்தில் மூத்தவர் என்ற அடிப்படையில் உங்களுக்கான சொத்துரிமையை கேட்டு பெறுங்கள் என்று சொல்கிறேன். வேறு ஒன்றுமல்ல, உரிமையை கேட்டு பெறுங்க. எங்கள் அப்பா தான் மகளிருக்கு சொத்தில் பங்கு உண்டு என்ற சட்டம் இயற்றியவர். எனக்கே கொடுக்கவில்லை எங்கள் அப்பா இயற்றிய சட்டத்தின்படி என்று கேளுங்கள் என்று தான் கேட்கிறேன். இந்த ட்வீட்டு ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். யாருக்கும் புரியாது அந்த ட்வீட்டு, நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். அது என்ன மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, இது என்ன நம்ம இது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது விமன் இஷ்யூ, எடுத்து பேசணும். உங்கள் கட்சிக்கு தான் அசிங்கம் அது. அண்டு இன்னொன்று, இவங்க சொன்னால் யாரும் கேட்கலன்றதுனால தானே ட்வீட்டாக போடுறாங்க. இதை அடிக்கடி பண்ணுங்கன்றேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஈசிஆர் வழக்கிலே டெவலப்மெண்ட் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டிசி அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டு, இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? டிசி பள்ளிக்கரணை திரு கார்த்திகேயன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த வழக்கு தொடர்பாக சில விவரங்களை சொன்னார். அவர் சொல்லும் பொழுது இந்த ப்ரெஸ் மீட்டை எதுக்கு வச்சாங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. எஃப்ஐஆர் பதிவு செய்தவுடன் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது, பார்த்திருப்பீர்கள். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அந்த புகார் கொடுத்த பொண்ணு பேர், அந்த பொண்ணோட வண்டி நம்பரு, இந்த விவரங்களை எல்லாம் வெளியிட்டு அப்புறம் சமூக வலைத்தளங்களில் கண்டனங்கள் எழுந்ததும் அந்த பெண்ணு பேர் எடுத்துகிட்டு வேற ஒரு ப்ரெஸ் ரிலீஸை தாம்பரம் கமிஷனரேட்டு வெளியிட்டாங்க.
வழக்கு பதிவு செய்திருக்கிறோம், தனிப்படைகள் அமைத்திருக்கிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம். இது காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. அதே மாதிரி 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம், 3 பேரை தேடிட்டு இருக்கோம்னா முடிஞ்சு போச்சு. ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு ப்ரெஸ்ஸை சந்திச்சாங்க. சந்தித்ததை எதற்கு என்று நான், ஏன்னா பல தொலைக்காட்சிகள் நேரலை செய்தன, சந்தித்ததை எதற்கு என்று நான் பார்க்கிறேன் என்றால், அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நிறுவும்படி காவல்துறைக்கு அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அவர் மீண்டும் மீண்டும் அரசியல் தொடர்பு இல்லை, அரசியல் சம்பந்தம் இல்லை, பாலியல் குற்றச்சாட்டு எதுவும் இல்லை. குடிக்கல அவங்க. அதில் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு இதில் வந்து அவங்க போதையில் இருந்தார்களான்னு கேட்கும்போது அது மாதிரி தகவல் இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உடனே பிடிச்சிருந்தாங்க. நம்ம பேசணும், ஏற்கனவே நம்ம பேசணும் நிகழ்ச்சியில். பிடிச்சி நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணணும். பிளட்டில் இருக்குது ஆல்கஹாலா, சிந்தட்டிக் ட்ரக்கா, வேறு என்ன ட்ரக்குன்றது தெரிஞ்சிருக்கும். 4 நாள் கழிச்சு வந்து நீங்கள் இப்போ எப்படி போதையில் இல்லைன்றதை எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஸோ அப்படி பேசினார். அரசியல் தொடர்பு இல்லை என்பதை நிறுவதற்கு, சார் கட்சியில் திமுக கொடி கட்டியிருந்துச்சு சார் காரில் என்று சொல்லும்போது, அதுக்கு ஒரு டிசி டோல் கட்டாமல் போகிறதுக்கும் பார்க்கிங் கட்டாமல் இருக்கிறதுக்கும் திமுக கொடி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கட்டும். நீங்களே திமுக கொடி கட்டினதால தானே தனிப்படை அமைக்கல. திமுக கொடி கட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம அன்றைக்கி விரிவாக பேசிட்டோம். அதனால் திருப்பி நான் அந்த டீட்டெயிலுக்குள்ளே போக விரும்பல. இன்றைக்கி பிடிச்சிங்கல்ல, நீங்கள் அந்த நாம் விவாதித்த பிறகு, எதிர்க்கட்சிகள் இதை கையில் எடுத்த பிறகு, அறிக்கை வெளியிட்ட பிறகு, ஊடகங்கள் எல்லாம் இதை பிக்கப் பண்ண பிறகு, நேஷனல் மீடியா பிக்கப் பண்ண பிறகு இம்மிடியட்டாக நீங்கள் தனிப்படைகள் அமைத்திருக்கோன்ற தகவல் அப்போது தான் வெளியே வருகிறது. அடுத்து அந்த வாகனங்களை பறிமுதல் பண்ணுறோன்ற விவரம் அப்புறம் தான் வெளியே வருகிறது. அந்த சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு எந்த மூமெண்ட்டும் இல்லைல்ல. எனக்கு டிசி ஒரு விஷயத்த சொல்ல, நாங்கள் சிஎஸ்ஆர் போட்ட உடனே தனிப்படை அமைத்து விசாரிக்கை தொடங்கிவிட்டோம். அந்த பெண்கள் சொன்னது உண்மையா என்பதை சரிபார்க்கும் வேலையில் ஈடுபட்டோம்னா, காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா முதல்ல எஃப்ஐஆர் போடுன்றதை தான் சட்டம் சொல்லுது. காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணணும்? எஃப்ஐஆர் போட்டுட்டு விசாரிங்க. இன்னொன்று, அந்த பெண்கள் கொடுத்த புகார் பொய்ன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னு போட்டு அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ நீங்கள் அதுதானே பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு சிஎஸ்ஆர் போட்டு பூர்வாங்க விசாரணை தொடங்கிட்டோம், தனிப்படைகள் அமைச்சோன்றதெல்லாம் பொய்யே. இப்போ எதுக்கு அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார்ன்றது எனக்கு உள்ளபடியே தெரியல. வேறு ஒன்றுமில்லை, இதில் திமுகவினர் சம்மந்தப்படவில்லை. அண்டு இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டது கனிமொழியே சொல்லிட்டாங்கல்ல, யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும்னு சொல்லிட்டாங்கல்ல. இது திமுகவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை, ஜாஃபர் சாதிக்குக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை நிறுவுறதுக்காக தான் இவர் இப்போ பத்திரிகையாளர்களை சந்திக்க வைத்தார்கள் என்று நான் தெரிந்து கொள்கிறேன். இதை நம்ம ரொம்ப நிறைய பேசிட்டோம். அதை ஒரு பொம்பளை புள்ள இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை நாங்கள் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிட்டோம், அந்த பெண்கள் வீட்டுக்கு போய் நாங்கள் விசாரித்தோம்லாம் சொல்கிறாங்க. ரைட்டு. அந்த பெண்கள் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பதை எஃப்ஐஆர் போட்டு விசாரித்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போவே வந்து நேற்று ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது 4 பேரை கைது செய்திருக்கோம், கல்லூரி மாணவர்கள் 3 பேரை தேடுறோம் என்று சொன்னார். எதிர்க்கட்சிகள்லாம் அறிக்கை, அத்தனை கட்சிகளும் அறிக்கை வெளியிட்ட பிறகு தான் நீங்கள் 4 பேரை கைது செய்கிறீர்கள். அப்போ இந்த அழுத்தம் வராவிட்டால் நீங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பீர்கள் என்ற எடுத்திருக்க மாட்டார்கள் என்று தான் என்ன தோன்றுகிறது. இன்னொன்று கூடுதலாக, இது என்ன பதில், அந்த கொடி வந்து பார்க்கிங் கட்டாமல் இருக்கிறதுக்கும் டோல் கட்டாமல் போகிறதுக்கும் பயன்படுத்துகிறான்னா, அப்போது திமுக கொடி கட்டுனா பார்க்கிங் கட்ட வேண்டியதில்லை, டோல் கட்ட வேண்டியதில்லை, போலீஸ்க்கும் பயப்பட வேண்டியதில்லைன்றதை இவரே ஒப்புக்கொள்கிறார் என்று தான் இதை புரிந்து கொள்ள முடியும். நான் உறுதியாக சொல்கிறேன், நாமளும் ஏற்கனவே பேசணும், உறுதியாக சொல்கிறேன், திமுக கொடி கட்டாமல் சாதாரண வாகனமாக இருந்தால் 100% பிடிச்சிருப்பாங்க, மைக் அலர்ட் பண்ணி. இன்னொன்று, இன்னும் மேல் விவரங்கள் பிறகு தெரிய வரும். சில கேள்விகளுக்கெல்லாம் வந்து புலன் விசாரணையில் இருக்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டி திருட்டு வண்டி போல இருக்குது. கன்னியாகுமரியை சேர்ந்தவர் ஒருவருடைய வாகனம், அதற்கு பிறகு அப்படி மாறி மாறி கை மாறி 4-5 கை மாறி வந்துருச்சு போல இருக்குது. அதில் ஈடுபட்ட ஒரு நபர், சந்துரு யாரோ பேர் சொன்னாங்க, அவர் மீது சென்னை மாநகர காவல் எல்லைக்குள்ளே வழக்குகள் நிலுவையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். சிறிய வழக்கு இல்லை, சாதாரண வழக்கு தான், கிட்னாப் வழக்குன்னாரு. கிட்னாப் உங்களுக்கு சாதாரண வழக்கா? கிட்னாப்னா கடத்தல் தானே, கடத்துறது சாதாரண வழக்கா உங்களுக்கு? அப்புறம் ஒரு சீட்டிங் கேஸுன்னு சொன்னேன். சீட்டிங் கேஸு கூட சாதாரண வழக்குன்னு சொன்னால் ஒருத்தனை பணம் வாங்கிட்டு ஏமாத்தினது சாதாரண வழக்குன்னு கடந்து போகலாம். கிட்னாப்பு சாதாரண வழக்குன்னா இது காவல்துறை அந்தளவுக்கு கெட்டு போச்சுமா, அது திருப்பி திருப்பி பேசுறது தெர் இஸ் நோ பாயிண்ட். காரை பற்றி கூட அவர் அப்படி தான் சார் சொல்கிறாரு. இந்த சந்துருன்றவர் காரை வாங்கிட்டு வந்துட்டாரு, அப்புறமா 6 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, திருப்பி கொடுக்கல போல. திருட்டுமா அது பேர்? திருட்டு தானே.
அதுதான் இதில் வந்து ஆக்சுவலாக யார் காரோட ஓனர்னு கண்டுபிடிக்கிறதுல சிரமம் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி வந்த செய்தி. இல்லை, நான் இதை மறுக்கலிங்க, நான் இதை முழுமையாக மறுக்கலிங்க. நார்மலாக என்ன ஆகுனா ஒருத்தர் வாங்குவாருங்க, வாங்கிட்டு அவர் ஒருத்தர்கிட்ட விற்றுருவாருங்க, அவர் இன்னொருத்தர்கிட்ட விற்பாருங்க. இது என்னென்னா இந்த புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் போவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வண்டியை விற்றுட்டு இருந்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்டில் வாகனம் வாங்கும்போது, செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லணும்னா பழைய வாகனங்கள் வாங்கும்போது எத்தனாவது ஓனர்ன்ற கேள்வி தான் முதல்ல வரும். செகண்ட் ஓனர்னா ஒரு வேல்யூ, தேர்டு ஓனர்னா ஒரு வேல்யூ. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி கைமாறினாலும் புக்கு பேர் மாற்றாமல் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, பழைய ஓனர் பேர்லேயே இருந்துகிட்டு இருக்கும். அது இது மாதிரி இதை புரிஞ்சுக்க முடியுது. பட் இது என்ன ட்ரேஸ் பண்ண முடியாத விஷயமா இது? இப்போ நீங்கள் ஒரு வாகனம் வச்சுருக்கீங்க, விற்றுட்டீங்க, என்கிட்ட விற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நேராக உங்ககிட்ட வருவாங்க, எங்க உங்கள் பேரில் இருக்க வாகனம் இருக்குன்னு, சார் நான் இந்த டேட்டில் விற்றேன் சார், சம் டாக்குமெண்ட் வில் பி தேர். அதை டக்குன்னு ஓவர் தி ஃபோன் கூட இதை பண்ண முடியும். அது நேராகவே சென்று செய்திருக்க வேண்டும். இப்போது நம்மை போல் ஒரு விவரங்களை விசாரிக்க வேண்டும் என்றால் இவங்களேவா பஸ் எடுத்துகிட்டு போனால் இங்கேருந்து நேராக இப்போ திருச்சியில் ஒருத்தர் அந்த வாகனத்தை பயன்படுத்திங்கன்னா ஃபோன் பண்ணி திருச்சிக்கு சொல்லி அது யார் ஓனர்னு பார்த்தீங்கன்னா திருச்சி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சு சொல்ல போகிறாங்க. இதை பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணிவிட்டு உங்களுக்கு தாமதம் இருக்குது, தவறு பண்ணிட்டீங்க. ரொம்ப தேசிய அளவில் இது செய்தியாகி நீங்கள் அம்பலப்பட்டு விட்டீர்கள். அதை மூடி மறைப்பதற்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்னு பார்க்குறேன். இது அவங்க ட்வீட்டோட தொடர்ச்சியாக தான் இதை பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து ஆக்டிவிஸ்ட் ஜஹபர் அலி அவர்களுடைய மரணம், ஆக்சுவலி கொலை, அதில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அது எடுத்து திரும்பவும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது என்ன சார்? திரு ஜஹபர் அலி அவர்களின் மனைவி தொடுத்த வழக்கு என்று நினைக்கிறேன். அண்ட் வழக்கறிஞர் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் திரு ஹென்றி டிஃபன் அவர்கள் தான் இந்த வழக்கை கையில் எடுத்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். நான் அவரை சந்தித்து நமது சேனலுக்காக நேர்காணல் எடுத்த போது அவர் இதை சொன்னார். நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறோம், எங்களுக்கு அந்த உடலில் உள்ள எலும்பு முறிவுகள் எத்தனை என்பதை தெரிந்து கொள்வதற்காக போஸ்ட்மார்ட்டம், அது எக்ஸ்ரே, உடல் முழுக்க எக்ஸ்ரே வேண்டும். அந்த நடந்து முடிந்த போஸ்ட்மார்ட்டத்தில் முழுமையான அந்த எலும்பு முறிவுகள் எத்தனை என்பதற்கு முழுமையான விவரங்கள் இல்லை போல இருக்குது. ஸோ முழுமையாக எக்ஸ்ரே வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகிய போது நீதிமன்றம் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அதே இடத்தில் அவரது உடலை மீண்டும் அடக்கம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்குது. ஏன்னா லாரி விட்டு மோதிருக்காங்களா, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நிச்சயமாக இந்த விஷயத்தில் விவகாரத்தில் வந்து திரு ஹென்றி டிஃபன் அவர்களை பாராட்ட வேண்டும். நான் போகும்போது தான் அந்த ஹென்றி டிஃபன் அவர்கள் இல்லைன்னா இது முடிச்சிருப்பாங்க. அவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக மனித உரிமை தளத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். இந்த விவகாரம் அவரது கரங்களுக்கு சென்ற காரணத்தால் இதை ஒரு விஷயத்தை எப்படி இந்த மர்டரை கவரப் பண்ணாமல் இன்வெஸ்டிகேஷனை ப்ராப்பராக நடத்தணுன்றதில் அவருக்கு தெரியும். பல வழக்குகளை பார்த்துருக்கிறார் இல்லையா? கிட்டத்தட்ட நமது நேர்காணலே இது 2வது வழக்கோ 3வது வழக்கோ என்று சொன்னார். இது போல் இந்த ஆக்டிவிஸ்ட் கொலை செய்யப்படக்கூடிய வழக்கு, ஜெகநாதன் என்று ஒருவர் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டார் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் என்று நினைவு. ஸோ அதனால் அவருடைய முயற்சியில் தான் இது நடந்திருக்கு. உள்ளபடியே இந்த நேரத்தில் இந்த நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இந்த நேரத்தில் திரு ஹென்றி டிஃபன் அவர்களுடைய பங்களிப்பை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஏன்னா இப்போ அவங்க இல்லைன்னா இவங்களால் இந்த குடும்பத்தால் நீதிமன்றத்தை அணுகி போராடுவது என்பது எளிதாக இருக்காது. ஸோ இந்த தடவை சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரிசனில் ஆர்டர்லி விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த ஆர்டர்லி விஷயம் அபாலிஷ் ஆயிருக்கா? சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நமது சேனல்லையும் சரி, திரு ஃபெலிக்ஸ் சேனலில் பேசும்போதும் நான் வந்து ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அந்த ஹேபியஸ் கார்பஸ் அமர்வை, குறிப்பாக திரு ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களை பல வழக்குகளில் பாராட்டியிருக்கிறேன். ஏனென்றால் பல வழக்குகளில் சிறை சீர்திருத்தங்கள், காவல்துறை சீர்திருத்தங்கள், இது போல் பல வழக்குகள், இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலையும் அவர் தான் உத்தரவு பிறப்பித்தது. அண்ணாநகர் சிறுமி இந்த போக்சோ விஷயத்தை காவல்துறை தவறாக கையாண்ட போதும் அவர்தான் இந்த தீர்ப்பு வழங்கியது. ஸோ இந்த ஆடலி விவகாரத்திலும் அவர்தான் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கினார். ஏற்கனவே நான் கடந்த முறை சிறை சென்ற பொழுது தான், சென்னை புழல் சிறையில் இருந்த பொழுது தான் கிட்டத்தட்ட 201 பேர், இங்கே 203 பேர் புழல் 2ல், நான் இருந்தது புழல் ரிமாண்ட் பிரிசனில் இருந்தேன். 203 பேர் புழல் சிறையில் வேலை பார்க்க வேண்டும். 50 பேர் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் அப்போ டியூட்டிக்கு வரவங்கிட்ட நான் அதில் விரிவாக சொல்லியிருந்தேன். டியூட்டிக்கு வர ஏட்ட டெய்லி எனக்கு காவலர்கள் எனக்கென்று பாதுகாப்புக்கு போட்டிருந்தார்கள். என்ன சார் தூங்கி வழினா, இல்லை சார் நைட்டு பார்த்துட்டு அப்படியே காலையில் கண்டினியூஸாக பார்க்க சொன்னாங்க, உங்கள் பாராவை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு. ஏன் என்ன அப்படின்னோடனே, இல்லை சார் எங்கே சார் எல்லாம் அதிகாரி வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னோன்னே அந்த விவரங்களை எல்லாம் சேகரித்து வழக்கறிஞர் புகழேந்தியிடம் அதை அளித்த போது, அவர் வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் வேறு ஒரு கைதி சார்பாக தொடுத்த வழக்கில் இந்த மாதிரி 203 பேரில் 50 பேர் தான் இங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்ட உடனே யார் எங்கெங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எடுங்க, சிபிசிஐடி விசாரணை பண்ணணும், உளவுத்துறையோட உதவியோடு விசாரணை பண்ணணுன்ட்டு ஒரு உத்தரவை போட்டார். இந்த முறை சிறைக்கு போனேன் இல்லையா, ஒரே ஒரு ஆர்டர் கூட இல்லை. இன்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. சிறைத்துறையில் ஆர்டர்லி சிஸ்டம் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போது சிறையில் இருந்ததனால் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அரசு கூறும் தகவல் சரியான தகவல்.
இந்த முருகேசன் ஒரு டேஜ் வீட்டில் குதிரைலாம் வளர்த்துக்கிட்டு இருந்தான்றதெல்லாம் சொன்னேன்ல, குதிரை வளர்க்குறதுக்கெல்லாம் கைதிகளை வைத்து குதிரை வளர்ப்பது, அந்த கைதிகளை மேய்ப்பதற்கென்று சிறை காவலர்களை பயன்படுத்துவது, இது எல்லாமே நின்றுச்சு. போத்து புழல் ஒன்லையும் சரி தமிழகம் முழுக்க நின்று விட்டது. எல்லா ஜெயிலையும் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேலூர் சிறையில் டிஐஜி வீட்டில் வேலை செய்த ஒருவர் தான் நகை திருடிட்டானா அவளை போட்டு 70 நாளாக அடைச்சி வச்சுருந்தாங்க. அதில் தான் தொடங்குது இந்த பிரச்சனை. அங்கேயும் ஒழிச்சிட்டாங்க. தமிழகம் முழுக்க எந்த சிறைகளிலும் அதிகாரிகள் வீட்டில் கைதிகள் வேலை செய்வது இல்லை. அது முழுமையாக முடிந்து விட்டது. அவர் ஜஸ்டிஸ் அடுத்த கட்டமாக போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சிறைத்துறையில் ஆடலி முறையை ஒழித்தது போலவே காவல்துறையிலும் ஒழிக்க வேண்டும்னு சொல்கிறாரு. அதை நான் அந்த நிகழ்ச்சியிலே சொல்லிடுறேன். 100 SM சுப்பிரமணியம் நீதிபதிகள் வந்தாலும் அது முடியாது. IPS அதிகாரிகள் வீட்டில் காவலர்கள் வேலை செய்வதை 100 SM சுப்பிரமணியம்கள் அல்லது 100 நீதிபதிகள் வந்தாலும் முடியவே முடியாது. இன்றைக்கி இது தொடர்பான வழக்கு வந்துச்சுன்னா காவல்துறை DGP ஒருவர் கூட அதிகாரிகள் வீட்டில் வேலை செய்யவில்லை என்று எழுத்துப்பூர்வமான அறிக்கையை தாக்கல் செய்வார். ஆனால் அவங்களால் தடுக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம், கடந்த முறை இது போன்ற வழக்கு நானும் ஃபெலிக்ஸும் விரிவாக இதை பற்றி பேசியிருக்கோம். அதற்கு பிறகு எந்த பெஞ்ச் எந்த ஜட்ஜுன்னு பேர் ஞாபகம் இல்லை. ஆடலி முறை தொடர்பாக நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபர்னிஷ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகள் வீட்டில் வேலை செய்தவர்களே அப்போது வாங்கிட்டாங்க. இது திரு சைலேந்திரபாபு அவர்கள் DGP இருக்கும்போதே நடந்து முடிந்து விட்டது. ரிட்டையர் ஆகி 25 வருஷம் ஆனவங்க வீட்டிலலாம் காவலர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது வால்ட்ரு தேவாரம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் வீட்டில் வேலை செஞ்சுருந்த கான்ஸ்டபிளில் அத்தனை பேரையும் அப்போது திரு சைலேந்திரபாபு இருக்கும்போதே திருப்பி வாங்கிட்டாங்க. பட் சர்விங் ஆஃபீஸர்ஸ் வீட்டில் இன்னும் எண்ணிலடங்கா காவலர்கள் வேலை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சமைக்க ஒருத்தர், பிள்ளைங்களை ஸ்கூலில் விட ஒருத்தர், துணிமணி பார்க்குறதுக்கு ஒருத்தர், வாகனம் ஓட்டுறதுக்கு ஒரு எப்படி 4-5 பேர். ஸோ இது IPS அதிகாரிகள் வீட்டில் இன்னமும் இருக்கிறது. அதான் நான் சொன்ன மாதிரி இது தடுக்க முடியாது. ஆனால் நீதிபதி அதில் அதை குறிப்பிடுறார். அதை ஒழித்தது மாதிரியே இதையும் ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் இந்த நீதிமன்றம் என்று சொன்னதால் கூடுதலாக ஒரு ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் பெஞ்சு இன்னையோட ஒரு கடைசி, அதையும் சொல்லிடுறேன். 3 மாதங்களுக்கு ஒரு முறை உயர்நீதிமன்றத்தில் அமர்வு மாறும். இன்றோடு திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் வேறு வழக்குகளை விசாரிக்கும் பிரிவுக்கு மாற்றப்படுகிறார். அதில் ரொம்ப முக்கியமான நேற்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் பாஸ் பண்ணியிருக்காரு. அதை நான் சொல்லணும். சென்னை புழல் சிறையில் ராஜாமணி என்கிற 87 வயதான பார்வையற்ற கைதி ஒருவர் இருக்கிறார். வயசு 87, கண்ணு தெரியாது. ஒரு கொலை வழக்கில் 2013ஆம் ஆண்டு தண்டனை பெற்று அவர் அங்கே இருக்கிறார். சிறை விதிகளில் பிரிவு 631 அதன்படி 10 ஆண்டுகள் சிறையை முடித்ததனால் மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் அவரை விடுதலை செய்ய சட்டத்தில் இடம் இருக்கிறது. அது மாதிரி இவர் திரு வழக்கறிஞர் புகழேந்தி பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் சிறை கைதிகள் உரிமை மையம்னு ஒரு அமைப்பு, பதிவு பெற்ற ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காரு. அந்த அமைப்பின் சார்பாக திரு புகழேந்தி அவர்கள் இந்த ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுக்குறாரு. அந்த சம்மந்தப்பட்ட கைதிக்கு, அந்த பார்வையற்ற கைதிக்கு தெரியல இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்குன்ட்டு. புகழேந்தி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறார். 10 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் ஒரு விடுதலை பண்ணலாம். அந்த அளவுக்கு வயசு 87, எவ்வளோ ஒரு நாள் உயிரோடு இருக்க போகிறார். அதுவும் கண்ணு தெரியாமல் 87 வயசில் சிறையில் எப்படி இருக்கும்? ஒரு கொலை வழக்கில் அவருக்கு தண்டனை ஆகியிருக்கிறது. அப்புறம் புகழேந்தி அவர் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ரெப்ரசன்டேஷனை கவர்மெண்ட்டு கன்சிடர் பண்ணல. அது தொடர்பான வழக்கை புகழேந்தியே தொடுக்கிறார். இந்த மாதிரி நான் சிறைக்கு போகும்போது அவரை பார்த்தேன், 87 வயசு, கண்ணு தெரில. இந்த 631 சிறை விதிகளின்படி இவரை விடுதலை செய்ய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. நான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தேன். 12/10/2024 அன்று நான் மனு அளித்தேன். அரசு இதை பரிசீலனை செய்யவில்லை என்று சொல்லும்போது இந்த பெஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவரை. என்னென்னா, அவருக்கு அந்த பார்வையற்ற அந்த 87 வயதான முதியவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஆயுள் தண்டனை. புகழேந்தி போன்ற ஒருவர் இந்த முன்னெடுப்பை செய்யாமல் இருந்திருந்தால் அவர் சிறையிலேயே இறந்திருப்பார். அது வரைக்கும் யார் பண்ணுவாங்க? அரசு இதற்கு பதில் மனு தாக்கல் செய்யும்போது என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் பரிசீலித்தது போது நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்ட்டு கோர்ட்டு பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் இதை ரிலீஸ் பண்ணிட்டார். இது உண்மையிலே ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக பார்க்கணும். அண்ட் ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் இன்றோடு நேற்று 31/1/2025 இந்த போர்ட்ஃபோலியோவிலிருந்து மாறிவிடுகிறார். அதுக்கு பிறகு பிப்ரவரி மாதத்திலிருந்து புதிய அமர்வு வருகிறது.
ஸ்கூலில் கொடுக்குற சத்துணவு பற்றியது நம்ம இதை ஆல்ரெடி விரிவாக பேசணும். மதியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து காலை சிற்றுண்டி, முதல்வர் காலை உணவு திட்டம், அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அதை பற்றி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதை கேன்சலே பண்ணிட்டாங்களா? ரத்து பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, ஏற்கனவே வந்து மாநகராட்சி கூட்டத்தில் இந்த காலை உணவை தனியாருக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு திருத்தம் கொண்டு வந்தபோது நிறைய மாமன்ற உறுப்பினர்கள் இது தனியார் படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்ததால் அது கைவிடப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் திடீர்னு ரகசியமாக டெண்டர் விட்டாங்க. விதிகள்லாம் திருத்தம் பண்ணாமல் டெண்டர் விட்டுட்டாங்க. டெண்டர் விட்டு ஆர்டரும் கொடுத்தாச்சு. அந்த சூழ்நிலையில் செய்தித்தாள்களில் டெண்டர் விஷயம் வெளியில் கசிது யாரோ 1-2 அரசியல் கட்சி தலைவர்கள் இதை கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். திரு அன்புமணி அவர்கள் கரெக்டாக சொன்னீங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார். கண்டனம் தெரிவித்த உடனே இன்றைக்கி மாமன்றத்திலே முடிவெடுத்து பழையபடி அம்மா உணவக பணியாளர்களை இந்த டெண்டரை தொடர்வார்கள் என்று முடித்து விட்டார்கள். இது கிட்டத்தட்ட இது ஒரு யூட்டர்ன் கவர்மெண்ட் என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்னா, ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா எடுத்த முடிவில் ஒரு அரசு உறுதியாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே அப்படியான ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஒரு ரீசன் இருக்கணும். இல்லை, நீங்கள் அழகாக சொன்னீங்க, ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? அந்த ரீசனுக்காக ஒரு முடிவு எடுக்கிறீங்க. எடுத்தால் உறுதியாக இருங்க. எதிர்கட்சி குறை சொல்ல தான் செய்வாங்க. உடனே யூட்டன் போடுவீங்களா? இல்லை, அவர் என்ன கேட்குறாருன்னா வந்து டைமுக்கு போயிடுமா, ஏன்னா சென்ட்ரலைஸ்டு கிச்சன் அப்படின்றது அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு இதை பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சந்தேகத்தை எழுப்புறீங்க. காலை உணவு மாணவர்களுக்கு சூடாக வழங்கப்பட வேண்டும். சென்ட்ரலைஸ்டு கிச்சன்லேருந்து அனைத்து பள்ளிகளுக்கும் சூடாக நீங்கள் எப்படி உணவை வழங்குவீர்கள்? அங்கேயே சமைப்பது தானே எளிதுன்ற கேள்வியை அவர் எழுப்பினார். நாங்கள் எந்த நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்திருக்கதோ அந்த நிறுவனத்தை நாங்கள் ஒரு 5 பள்ளிகள் அருகாமையில் இருக்கக்கூடிய 5 பள்ளிகளுக்கு ஒரு இடத்துல சமைங்க, ஒரே இடத்துல சமைச்சு 300 பள்ளிகளுக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம்னா முடிஞ்சு போச்சு. அப்படியான்னு சொல்லிட்டு யூட்டன் போட்டு ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கோட நீட்சியாக வந்து அந்த எஃப்ஐஆரை லீக் செஞ்சது யார், சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணது யார் அப்படின்ற மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கணும். அவர்கள்கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாயை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் யாரெல்லாம் வந்து அந்த எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக எஸ்ஐடி டீம் வந்து சில பத்திரிகையாளர்களுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் சம்மன் அனுப்புகிறாங்க. அதை தொடர்ந்து சில பத்திரிகையாளர்கள் வந்து அந்த ஃபோனை அந்த எஸ்ஐடி டீம் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அமைதியாக இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிபிக்கு அவங்க நேரில் சென்று லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெட்டரில் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. நம்ம எதெல்லாம் வந்து சந்தேகம் தெரிவிச்சிருந்தோமோ, அச்சம் தெரிவிச்சிருந்தோமோ அந்த எல்லா விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் சம்மன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் எங்களுக்கு சம்மன் பண்ணாங்க. அதை தொடர்ந்து பல பத்திரிகையாளர்கள் அதை மதித்து வந்து உங்ககிட்ட அந்த விசாரணையை எதிர்கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, நாங்கள் ஃபோனை கொடுத்ததுனால அந்த ஃபோனில் இருக்க அந்த டேட்டா வெளிவரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம எதெல்லாம் அச்சம் தெரிவித்தோமோ அதே விஷயத்த அவங்களும் பேசியிருக்காங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். டிஜிபிட்ட ரெப்ரசன்ட் கொடுத்தது சரி. எனக்கு இந்த ரெப்ரசன்டேஷனில் டிஜிபி நடவடிக்கை எடுப்பான்னு எனக்கு 1% கூட நம்பிக்கை இல்லை. நான் சொல்லிடுறேன் வெளிப்படையாக. அவர் டிஜிபி உறுதியாக நடவடிக்கை எடுப்பவராக இருந்தால் இன்று தமிழக காவல்துறை நடக்கக்கூடிய பல தவறுகள் நடக்காதுன்றதை நான் நம்புகிறேன். அவர் டிஜிபியாக நடந்து கொள்ளவில்லை. அந்த பதவிக்கு துளியும் பொருத்தமில்லாதவர்னு நான் பார்க்குறேன். அவர்கிட்ட போய் இந்த ரெப்ரசன்டேஷன் நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரியே வாட்ஸ்அப்பில் சம்மன் சர்வ் பண்ணக்கூடாது. ஆனால் வாட்ஸ்அப்பில் கொடுத்தாங்க, நாங்கள் போனோம். ஆனால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பத்திரிகையாளர்களிடம் அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. என்னை பொறுத்த வரைக்கும் சார், இப்போது நீங்கள் பத்திரிகையாளர் மன்றத்தில் ரொம்ப வருடங்கள் வந்து தேர்தலே நடத்தலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்க. தேர்தல் நடத்திட்டா வந்து பத்திரிகையாளர்கள் சுதந்திரத்துக்கு நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்லாம் நீங்கள் பேசுனீங்க. இப்போது இதை வந்து நீங்கள் ஃபோனை கொடுத்ததுக்கப்புறம் இப்படியான கேள்விகளை எழுப்புறதுக்கு முன்னாடியே இதில் தலையிட்டு பத்திரிகையாளர்கள் மன்றம் ஃபோன் சீஸ் பண்ணுறதுலேருந்தே தடுத்துருந்துருக்கணும். தடுத்துருந்துருக்கணும்னா போய் கொடுக்காதீங்க அப்படின்றது இல்லை. அதுக்கு முன்னாடியே ஒரு ஆலோசனை பண்ணி இது சம்மந்தமாக முடிவெடுத்து அதுக்கப்புறமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கணும். இது எல்லாம் பின்னாடி நடக்குதுமா? ஃபோனு போய் சீஸ் பண்ண பிறகு நடக்குது.
ஃபஸ்ட்டு சம்மன் வருது. அப்போ உங்க இப்போ பத்திரிக்கையாளர்களுக்குள்ளேயும் அங்க இந்த பத்திரிக்கையாளர்கள் அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த பொறுப்புகள் இருக்கவங்களுக்குமான கம்யூனிகேஷன் கேப் ஒன்று இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு 30 ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போகுதுன்னா அவங்கள அணுகி இதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம்னு பேசி வழக்கறிஞர்களுக்கு உதவி செஞ்சு அதுக்கு அடுத்ததாக இது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போயிருக்கணும். நீங்கள் சொல்கிறதில் முழுமையாக நான் உடன்படுகிறேன். அந்த இடத்துலயே வந்து வாட்ஸ்அப்பில் தான் அவங்களுக்கு சம்மன் வந்திருக்குன்னா யாரும் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு யார் பண்ணியிருக்கணும் ப்ரெஸ்ல பண்ணியிருக்கணும். நான் விட்டுறேன், சரி முடிஞ்சிருச்சு. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிகேஷன் கேப் இருக்கலான்றது நான் ஒத்துக்கிறேன். இல்லை, எதிர்காலத்தில் இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் கேப்பை குறைக்கணும். அதுக்கு தான் எலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சு நீங்கள் ஜெயிச்சு வரீங்க, அதோட பயனே அதுதானே. அது நோக்கம், அதோட நோக்கம் அது எல்லாம் ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போது சென்னை பிரஸ் கிளப் அப்ரோச் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் இது சம்பந்தமாக. அப்போது உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது, வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, நீங்கள் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை அணுகுங்கள்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு சொல்லுங்கள், இப்போ பத்திரிகையாளர் மன்றம் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை அணுகுமா அணுகாதா? இப்போ நான் பேசினதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்கள். இல்லை பரவாயில்ல, சொல்லுங்கள். உச்சநீதிமன்றத்தை அணுகணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அணுகுவாங்களா மாட்டாங்களான்றதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அது என்னுடைய எதிர்பார்ப்பு. அணுகுவாங்களான்னு தெரியலையே. அணுக வேண்டும். இனி ஃப்யூச்சரில் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா அணுக வேண்டும். இதுவே ரொம்ப ஒரு மீடியா வந்து ஊடக சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலான வகையில் தான் காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? இவங்க அந்த நீங்கள் சொன்னது போல் அந்த விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கின்றது. ஸோ இதை ஒட்டியே இவர்கள் இந்நேரம் இந்த இதுக்கான பெட்டிஷனை தயார் செய்து உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்க வேண்டும். என்னென்னா நாளைக்கு இது மீண்டும் நடக்கும். அண்டு சொல்கிறேன் நான் வெளிப்படையாகவே, நமக்கு இது நடக்காது என்று இவர்கள் நம்மெல்லாம் ஒரு பெரிய பெரிய மீடியாவில் வேலை செய்கிறோம். சவுக்கு சங்கர் ஃபோனை தானே எடுக்கிறாங்க, சவுக்கு சங்கர் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. சவுக்கு சங்கர் ஆஃபீஸில் இருந்து தானே இது மீடியா ஆஃபீஸாக தெரியல உங்களுக்கு? மீடியா ஆஃபீஸ் தானே இது. ஒரு சிஎம்டியில் ஒரு ஆவணம் பதிவு செய்கிறார் என்று குற்றச்சாட்டு பதிவு. அப்புறம் மதுரையில் கஞ்சா கேஸு போடுறாங்க. கஞ்சா கேஸுக்கும் ஆஃபீஸில் இருக்கிற எடிட்டிங் சிஸ்டத்துக்கும் என்ன சம்பந்தம் தெரியுது. அடுத்தது ஃபெலிக்ஸு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் வேலை செய்தவர். என்டிடிவி, சன்னு, சத்தியம் பல குரூப்பில் வேலை செஞ்சவர். அவர் மேலே குற்றச்சாட்டு பெண்களை அவதூறு செய்யும் வகையில் என்னிடம் கேள்வி கேட்டார் என்பது மட்டும்தான் அவர் மீது என்ன குற்றச்சாட்டு இல்லைங்களா? அதுக்கு ஆஃபீஸில் இருக்கிற வீடியோ கேமரா எதுக்கு தூக்குறீங்க? நீங்கள் சவுக்கு மீடியாவை கூட விட்டுருங்க. ஃபெலிக்ஸ் ஆஃபீஸிலேருந்து விலை மதிப்புள்ள எடிட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் வீடியோ கேமராஸ். அவர் இந்த கேமரா யூஸ் பண்ண மாட்டார், அவர் ரெகுலர் வீடியோ கேமரா பெரிய கேமரா யூஸ் பண்ணுவார். ரொம்ப காஸ்ட்லி கேமராஸ் சீஸ் பண்ணாங்கல்ல. ஒருத்தர் கண்டிச்சிங்களா? வழக்கு என்னன்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல முடியாது. சவுக்கு சங்கர் பெண்களை அவதூறாக பேசிவிட்டார். அவர் அவதூறாக பேசும் வகையில் ஃபெலிக்ஸ் கேள்வி கேட்டு தூண்டினார். இதானே சார்ஜு? இப்படி தூண்டுறதுக்கு எதுக்கு 5 வீடியோ கேமரா, மேக்ஸ் சிஸ்டம், எடிட்டிங் சிஸ்டம் எதுக்குன்னு இதில் ஒருத்தர் கேள்வி கேட்டிங்களா? இல்லை நாங்கள் எப்படி எங்கள் நிறுவனத்தில் செய்தி போடுறோம், உங்கள் நிறுவனத்தில் செய்தி போட வேணாம், குறைந்தது சமூக வலைத்தளங்களில் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் பதிவு செய்தாரா? ஃபெலிக்ஸ் தானே. யூடியூப்பு போட்டோன்னு உட்காந்துருந்தீங்கல்ல, நீங்கள் பிடிச்சிட்டாங்கல்ல. நமக்கு இதில் ஒருவர் கூட ஆதரவு தரவில்லை, ஃபெலிக்ஸுக்கு ஆதரவு தரவில்லை. 5 மாதங்களாக 6 மாதங்களாக வேடிக்கை பார்த்தார்கள். நினைவிருக்கா? ஃபெலிக்ஸுக்கு ஆதரவு தராதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் ஃபெலிக்ஸை ஒரே வழக்கில் கைது செய்தார்களா? அமைதியாக தானே இருந்தீங்க. அவங்க ஃபேமிலியில் வந்து போயிட்டு அவங்க போலீஸ் வெளியே நின்று உள்ளே போகும்போதெல்லாம் நான் அவங்கள செக் பண்ணி அனுப்புவேன்னு சொல்கிறாங்க அவங்க மனைவி. அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப ஏதோ தனித்து விடப்பட்டது போல் அவங்க மனைவி இருந்தாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஃபெலிக்ஸ் மேலே என்ன சார்ஜ்? கேள்வி கேட்டீங்க, நெறியாளர் வேலை செஞ்சீங்க, வேடிக்கை தானே பார்த்தீங்கன்னீங்களா? அப்படின்னா என்னென்னா யூடியூப் சேனல் தானே, நம்மகிட்ட வரமாட்டாங்க. நீங்கள் எடுத்தாங்கல்ல, கேட்குறாங்களா அதே கேள்வி உங்ககிட்ட? எத்தனை மனைவிகள்னு கேட்குறாங்கல்ல. அன்னைக்கு கண்டிச்சிருக்கணும்ல. நீங்கள் மனதில் துளியூண்டு மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் அன்று கண்டித்திருக்க வேண்டுமா இல்லையா? ஃபெலிக்ஸுக்கு நடந்தது. ஃபெலிக்ஸ் தானே, நம்மக்கிட்டலாம் வரமாட்டார். இருந்தீங்க, வந்தாங்கல்ல. இன்றைக்கி கேட்குறாங்களா உங்ககிட்டயா எத்தனை மனைவிகள், எஃப்ஐஆரை லீக் செய்வதற்கு எவ்வளவு பணம் வாங்கினீர்கள் கேட்குறாங்களா? கோர்ட்டில் போட்டு வாங்கிக்கிங்க, மொபைல் தர முடியாது சொல்கிறாங்களா? ஓப்பன் பண்ணி கொடுங்க, உங்கள் சோர்ஸஸை தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்களா? நீங்கள் தொழில் நடத்த முடியாமல் வந்துருச்சா அப்போ இன்றைக்கி நிலைமை? குறைந்தது இப்போதாவது இவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும். இந்த பாருங்கள், வழக்கு உங்ககிட்ட நிலுவையில் இருக்குது, இது மாதிரி நடக்குது, இப்படி கேள்வி கேட்கிறார்கள்,
பொது தளத்தில் எஃப்ஐஆர் இருந்தால் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சோம். பொது தளத்தில் ஏன் வச்சான்று வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள். 25 லட்சம் ரூபாயை அந்த எஃப்ஐஆரை டவுன்லோடு செய்யும் அளவுக்கு பதிவேற்றம் செய்த நபரிடமிருந்து நீங்கள் அதை வசூல் செய்யுங்கள், நடவடிக்கை எடுங்கள். விசாரணை என்ற பெயரில் நீங்கள் பத்திரிகையை, ஊடகங்களை அச்சுறுத்தும் வகையில் இந்த மொபைல் ஃபோனை பறிமுதல் செய்கிறது, எஃப்ஐஆர் லீக் பண்ணி நீ யார் உனக்கு மீடியாவில் ஃப்ரெண்டுன்னு கேட்குறது, இந்த வேலையை பண்ணாதீங்க என்று உச்சநீதிமன்றத்தை இவர்கள் அணுக வேண்டும். அணுகினால் இந்த காவல்துறை அதிகாரிகள் மாட்டிக்கொள்வார்கள். அதையும் சொல்லிடுறேன். நீ எதுக்கு திறந்து வச்ச, இப்போ எதுக்கு ஜேர்னலிஸ்ட் ஃபோனை சீஸ் பண்ணுறேன்னு நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இதை கண்டிக்கும். ஏனென்றால் ஏற்கனவே இது நடந்திருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த விஷயமே உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான ரீசன் என்னென்னா, சீனியர் ஜேர்னலிஸ்டோட ஃபோன்ஸ் எல்லாம் டெல்லி போலீஸ் பறிமுதல் பண்ணுது. இவர்கள் சொல்லும் பாசிச பாஜக அரசின் காவல்துறை பத்திரிகையாளர்களின் மொபைல்களை பறிமுதல் செய்கிறது. அப்போது தான் அவர்கள் நேரடியாக ஆர்டிகிள் 32 சுப்ரீம் கோர்ட் அணுகிறாங்க. அணுகும்போது உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக ஒரு கைட்லைனை உருவாக்குங்க என்று மத்திய அரசு உத்தரவிட்டு அந்த வழக்கு அப்படியே நிலுவையில் இருக்கிறது. ஜூலை ஆர் நவம்பர் 2023 பிறகு அது ஹியரிங்க்கு வரல, அப்படியே அது நிலுவையில் இருக்கிறது. இப்போ போனாங்கன்னா இதையும் சேர்த்து விசாரிப்பாங்க. குறைஞ்சபட்சம் இன்ட்ரீம் ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் எழுதி வச்சுங்க, போக மாட்டாங்க. பார்க்கலாமா? நான் ஏற்கனவே இந்த பத்திரிகையாளர் மன்ற தேர்தல் நடக்கும்போதே திமுக ஆதரவு பெற்ற அணி தீவிர திமுக ஆதரவு அணின்னு சொன்னாங்களே, இப்போது வெற்றி பெற்றிருப்பது தீவிர திமுக அணி. நான் சொல்கிறேன், 30/1/2025 அன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்த ரெப்ரசன்டேஷன், அதுக்கு ஒரு நாள் முன்னாடி கண்டன அறிக்கைன்னு நினைக்கிறேன். நான் இந்த விஷயத்தை பத்திரிகையாளர்களின் ஃபோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை சமூக வலைதளங்களில் பதிவு செய்யும் வரை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வாய் திறந்ததா? சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நிர்வாகியாக இருக்கிற ஒரு ஃபோனையே பிடிங்கிருக்காங்க. வாய் திறந்தார்களா? குறைஞ்சபட்சம் அவரே கூட அவருடைய சோஷியல் மீடியா பக்கங்கள் பதிவு செய்ய வேண்டியதானே? இங்கே பாருங்கள், விசாரணை கேட்டு நான் எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ண விசாரணை கேட்டு ஃபோனை பிடிக்க வச்சிட்டாங்க. நீங்கள் சொல்லலாம்ல. மற்றதற்கெல்லாம் நீட்டமாக கருத்து தெரிவிக்கிறீர்களே, உங்கள் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. உங்களுக்கே குரல் கொடுக்கலாம். நீ ஊரில் இருக்கவனுக்கு எப்படி குரல் கொடுப்ப? நீ போய் கமுக்கமாக ஃபோனை கொடுத்துட்டு வந்து அமைதியாக இருக்கீங்க. இந்த மௌனத்தை உண்மையாகவே புரிஞ்சிக்க முடியல, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. இவர்களுடைய உண்மையான முகம் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். அன்னைக்கு நான் கைது செய்யப்பட்ட போது நமது அலுவலகத்திலிருந்து பொருட்கள், கணினி, விலை உயர்ந்த சாதனங்கள், கேமராக்கள், மெமரி கார்டுகள் இதெல்லாம் பறிமுதல் செய்யப்படுவது இவர்கள் குரல் கொடுக்காதது எனக்கு வியப்பல்ல. கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். நம்ம நாங்கள் இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம், நேற்று யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு பெரிய ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் என்று தான் அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் இப்போது நான் பேசுவது அவர்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, தமிழக மக்களுக்காக. இன்னும் சில பேர், நேற்று ஒரு நண்பர் பேசினார், ஒரு சிவிலியன்னு, என்ன சார் ஜேர்னலிஸ்ட் இஷ்யூவுக்கு போய் நீங்கள் இவ்வளோ ஒரு எபிசோடே நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு பத்திரிகையாளர்களுக்கு இது பண்ணாங்கன்னா அவங்க உங்களுக்கு குரல் கொடுக்கணும்னு. அது விடுங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களேன்னு கேட்கும்போது, இது பத்திரிகையாளர்கள் என்றால் இது அவர்கள் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல, இது மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் இவ்வளோ பேசி இந்த வழக்குகளை எல்லாம் சந்தித்து கொண்டிருப்பது எனக்காகவா? இல்லை யூடியூப்பில் என்ன மாதம் என்ன 2 கோடி ரூபா வந்துருமா? செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தான். இன்றைக்கி போய் எங்கள் மொபைலை பிடுங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறார்களே, இவர்கள் இந்த வேலையை செய்திருந்தால் நாம் இவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? இதில் ஒருவர் கூட ஒரு ஊடகங்களும் செய்யவில்லை என்பதற்காக தானே நாம் இதை பண்ணுறோம். உச்சநீதிமன்றத்தை அணுகணும், அணுக மாட்டாங்கன்ட்டு எனக்கு தோணுது. என்ன ரீசன்னா, தீவிர திமுக அணி இல்லை. இன்னொன்று, இவர் சுரேஷ் வேதநாயகம் ஜெயிச்சா அருண் ஜெயிச்ச மாதிரின்னு சொல்லிட்டேன்ல, விடுவாங்களே அந்த அதிகாரிகள். உங்கள் சோர்ஸஸ் தெரிஞ்சுக்கணும். இங்கே தப்பாக நினச்சிக்காதீங்க. அது ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான். எஃப்ஐஆரை லீக் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் வாங்குறீங்கன்னா இது என்ன வேலை? பத்திரிக்காரனா இல்லை எஃப்ஐஆர் லீக் பண்ணி விற்கிறவனா? ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குற. உங்களுக்கே அறிவு வேணாம்? ஓட்டி போட்டால் யார் வேணாலும் எடுக்கலாம். இதுக்கு எஃப்ஐஆர் பணம் கொடுத்து வர பார்ப்பாங்களா அந்த காப்பியை? மீண்டும் மீண்டும் நீங்கள் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இது ஜஸ்ட்டு ஃபோன் தானே. ஒரு சாம்சங் ஃபோனுன்னு வச்சுப்போமே, ஒரு 15,000 ரூபாய் ஃபோனு அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு 15,000 ரூபாய் ஃபோனை கொடுத்துட்டு வந்து இன்னொரு 15,000 ரூபாய் ஃபோன் வாங்கிக்கிடுறது பெரிய விஷயம் இல்லைன்னு கூட ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வச்சுப்போம். பட் இந்த ஃபோன் வாங்கினது அப்படிங்கிறது இன்னும் வழக்கு விசாரணையில் இருக்குது. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது சார்? எப்படி வேண்டாலும் நடக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னது நேர்வில் நடந்தது தான் நடக்கும். இல்லை, இந்த விஷயத்தை பற்றியே நான் சொல்ல, நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். சோர்ஸு தெரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறம் இதோட ப்ரைவசி எந்த அளவுக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்றது.
ஒருவேளை இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்களை யாராவது இவங்க தான் எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு அந்த 25 lakhs இவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் அவங்க திரும்ப வழக்க எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா தான் ஜேர்னலிஸ்ட்டை நீங்கள் இதில் சார்ஜ் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஓடிபி போட்டு எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணியிருக்கான்றதுனாலே இவர் தாங்க இந்த சோஷியல் மீடியாவில் அந்த பெண்ணின் அடையாளத்தை வெளியிட்டதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அது விசாரணைகள் தெரிய வந்துவிடும். பட் இவர்களில் யாரையும் சார்ஜ் பண்ணணும்னு தான் போலீஸ் எய்ம் பண்ணுது. இந்த பாருங்க ஓட்டி போட்டு டவுன்லோட் பண்ணுங்க, இவன் தான் விட்டுருப்பான் இதில் அப்படின்னு சொல்லி இந்த எஃப்ஐஆரை லாக் செய்யாமல் திறந்து வைத்தவர்களை காப்பாற்றி விடலாம் என்று தான் காவல்துறை முயற்சி செய்யும். ஆனால் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதை பப்ளிக்கு ஆக்சசிபிளாக வைத்தவர்கள் தான் அதற்கு பொறுப்பு. கிரைம் பீட்டு பார்க்குறவங்க ரெகுலராகவே எஃப்ஐஆர்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்க. சொல்லிடுறேன் நான், யார் கிரைம் பீட்டு பார்த்தாங்களோ இது பழக்கம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பார்க்கணும், இந்த சிம்பிளாக கூட சொல்கிறேன்னே, சிபிஐ ஒரு இடத்தில் சோதனை நடத்துகிறது அப்படின்னு செய்தி வந்துச்சுன்னா நான் நேராக சிபிஐ வெப்சைட்டுக்கு போவேன். ஏன்னா சிபிஐ வெப்சைட்டில் எல்லா எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். போய் ஒவ்வொருத்தட்டையும் அது என்ன கேஸு, எதுக்கு சிபிஐ சர்ச் ரைடு போயிட்டுருக்காமல் என்ன விஷயம்லாம் அங்கெல்லாம் போய் கேட்பதை விட நேராக சிபிஐ வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். அங்கே இந்த ஓடிபி கிடிபி எதுவும் கிடையாது. இதே போல் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை, இன்றைக்கி முன்னாள் அமைச்சர் ஒருவர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைன்னா எந்த ஊருன்னு பார்க்கணும். தஞ்சாவூர் என்றால் தஞ்சாவூர் தொடர்பான நேராக தஞ்சாவூர் டிட்டாச்மெண்ட்டு இருக்குது, டிட்டாச்மெண்ட் வைஸ் டிவிஎஸ்சியில் இருக்கும். போனீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் டவுன்லோடபிள். எனக்கு தெரிந்த லஞ்ச ஒழிப்புத்துறை குட்கா எஃப்ஐஆரை தவிர எல்லா எஃப்ஐஆரையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துடலாம். இது ஒன்று குத்தமாக, அது பப்ளிக் டாக்குமெண்ட் தானே, எல்லோரும் பார்க்குறதுக்காக தானே நீங்களே அதில் வைக்கிறீங்க. எஃப்ஐஆர் எதுக்கு சிசிடிவிஎஸ் அப்லோட் பண்ணுறீங்க? தேவைப்பட்டவர்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ ஏன் எடுத்தேன்னு சொல்லிட்டு எப்படி வழக்கு போடுவேன் நீ? இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பட் இட்ஸ் நாட் ஈஸி. அதுக்கு தான் ஃபோனில் மூலமாக இது மூலமானு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது இந்த நடவடிக்கை அண்ணா பல்கலைக்கழக இந்த பாலியல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை எஸ்ஐடி நடத்தக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சம்பந்தமாக நடத்தும் விசாரணை எல்லாமே ஊடகங்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்ட்டு நான் உறுதியாக பார்க்கிறேன். அண்டு என்ன நடக்கும்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட மூளை எப்படி வேலை செய்யுன்றதை சொல்லிடுறேன். நான் இதில் ஒரு பத்திரிகையாளரோட தொலைபேசி போகுது. அந்த பத்திரிகையாளர் ஒரு அதிகாரியை பற்றியோ இல்லை அரசு தொடர்பான ஊழல் பற்றியோ செய்தி வெளியிட இருக்கிறார் என்றால் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட கருத்து கேட்பார். அந்த செய்தி கசியம், இவர் இந்த பற்றி போகிறார், இந்த ஊழல் எக்ஸ்போஸ் பண்ண போகிறாருன்னு சொன்னால் அந்த நேரத்தில் உங்களது இந்த தனிப்பட்ட ஆடியோவை வீடியோவை வெளியிடுவேன். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? அந்த எக்ஸில் நீங்கள் இந்த ஆஃபீஸருக்கு எதிராக ட்வீட் போட்டிங்கன்னா அதை ரிமூவ் பண்ணு. இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோவை, இந்த ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் அன்றைக்கி உங்கள் காதலியோடு மகாபலிபுரம் போயிருந்தீர்கள், ரிலீஸ் பண்ணுவேன். இதை செய்வாங்க. இதுதான் ஆபத்து. ஃபோனை கொடுக்குறது என்னன்னு கேட்டிங்களே, இதுதான் ஆபத்து. இதை செய்ய மாட்டாங்கிறதெல்லாம் எந்த கேரண்டியும் இல்லை. மனப்புரட்சி கொண்ட ஏராளமான அதிகாரிகள் தமிழக காவல்துறையில் இருக்கிறார்கள். இது நடந்திருக்கு, கடந்த காலங்கள் நடந்திருக்கு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது என்ன, அவர்கள் இந்த மனப்புரட்சி கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. அவர் டிஜே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு வந்துட்டார். இன்னொன்று, ஒரு 5 அல்லது 6 ஜேர்னலிஸ்ட்கிட்ட ஃபோனை வாங்கிட்டாங்க, அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கல தெரியுமா? நேற்று போய் டிஜிபி அவர்களிடம் இதை கொடுத்துட்டு, சார் ஃபோனுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கலையா? வியப்பாக கேட்கிறார். எந்த லட்சணத்தில் இருக்குது பாருங்கள். இன்னொன்று, இது சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு என்பதால் டிஜிபி நேற்று போன போது அவங்க என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதில்லைன்னு சொல்லிட்டார். ஒரு 3 அதிகாரிகளை போட்டிருக்காங்களே, பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்று நினைக்கிறேன், அவங்க டிஜிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. சரி, டிஜிக்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுறதில்லைன்னு சொல்லிட்டு கமிஷனர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணால் கமிஷனர்கிட்டே ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. யாருக்கிட்ட அந்த எஸ்ஐடி ரிப்போர்ட் பண்ணதுன்னு யாருக்கும் தெரியல. அங்கே இருக்கவங்க பூரா எஸ்பி. கோர்ட் மானிட்டராங்க சார்? கோர்ட் மானிட்டர்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த அண்ணா நகர் பாக்ஸோ வழக்கு கோர்ட் மானிட்டர், அதை சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை பண்ணிடுச்சு. சிபிஐ விசாரணை வேண்டாம், அது லேட் ஆகும், நாங்கள் எஸ்ஐடி விசாரணை போடுறோம். அந்த எஸ்ஐடி மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வாரங்களுக்கு ஒரு முறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணோம். எந்த அமர்வு இதை விசாரிக்கும் என்பதை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவு செய்வார்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை பண்ணிச்சு. அதில் நோ ஆம்பிகுட்டி. இவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னே தெரியலம்மா. ஏன்னா ஹைகோர்ட்டு என் நினைவுக்கு தெரிந்தவரை நீங்கள் என்கிட்ட எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை. சரியா? நீங்கள் இந்த எஸ்ஐடி ஹைகோர்ட்டில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம் சொல்ல, அவங்க எஸ்ஐடி ஃபார்ம்டு. உச்சநீதிமன்றத்திலும் எஸ்ஐடிக்கு தமிழக அரசு தடை கூறவில்லை. அருணை காப்பாற்ற தானே போனது. அதனால் அதற்கு எந்த தடையும் இல்லை. எஸ்ஐடி ஷால் கண்டினியூடு தான் ஆர்டரில் இருக்குது. ஸோ எஸ்ஐடி யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல.
இப்போ சூப்பர்விஷனே இல்லாமல் இவங்க வேலையை முடிச்சு ட்ரையல் கோர்ட்டில் போய் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இதை ப்ராக்ரஸை யார் மானிட்டர் பண்ணுறது? சம்படி ஷுட் இஷ்யூ இன்ஸ்ட்ரக்ஷனில். போலீஸ்க்குன்னு ஒரு ஹையரார்கி இருக்குல்ல, 3 எஸ்பியும் சேர்ந்து உட்காந்து அப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் இப்படியா பேச முடியும்? தட் ஷுட் பி சம் சூப்பர்வைசரி செட்டப். நார்மலாக ஃபார்ம் பண்ணுற எஸ்ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர்ஸ் போட்டு அந்த ஹையரார்கி இருக்கும். இங்கே திஸ் இஸ் ஹெடட் பை 3 எஸ்பிஸ்ன்னு நினைக்கிறேன் நான். 3 ஐபிஎஸ் அதிகாரின்னு சொன்னாங்க, 3 பேருமே எஸ்பிஸ். அவங்களுக்கு அந்த எஸ்பிஸ்க்கே வந்து எல்லா விவரங்களும் தெரிந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. அதுக்கு தான் அனுபவம் வாய்ந்த டிஐஜி, ஐஜி, அடிஷனல் டிஜிபி என்று மூத்த அதிகாரிகள் இருக்கிறார்கள். கைடன்ஸே இல்லாமல் இது எப்படி விசாரிக்கிறாங்கன்னு தெரியல. நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டேன், சார் எனக்கு இந்த சந்தேகம் டெக்னிக்கலாக இந்த சந்தேகம் இருந்துச்சு. சார் எஸ்ஐடி ஃபார்ம்டு, ஹூ திஸ் எஸ்ஐடி இஸ் ரிப்போர்ட்டிங் டுனா பிரதர், நெய்தர் இட் இஸ் டு தி ஹெச்ஓபிஎஃப் நாட் டு தி சிஓபின்ட்டாங்க. அப்போ யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா விவரம் தெரியவில்லை. அப்போ யார் உத்தரவு நீங்கள் செல்ஃபோன்லாம் பறிக்கிறீங்க? ஸோ ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இந்த எஸ்ஐடி இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைனாலும் இந்த ஜேர்னலிஸ்ட் ஃபோனெல்லாம் பிடிங்கி ஒரு டம்ப் எடுத்து போய் நாளைக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகணும் பண்ணுறதுக்கு இது எல்லா போலீஸ் அதிகாரிகளும் சேர்ந்து தானே செய்வாங்க. சந்தோஷம் தானே உங்களுக்கு? உங்களோட பிடி என் கையில் இருப்பது போல தானே. அப்படி தான் இது போகும். திருப்பூரில் வந்து தமிழ்நாடா இல்லை வந்து நார்த் இந்தியாவான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. அவ்வளோ பேர் வந்து ஹிந்தி பேசுகிறவங்க வந்து குடியேறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாளில் ஒரு தகவல், திருப்பூரில் வந்து வங்கதேசத்தினர் நிறைய பேர் ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய தொழில்கள் நடந்துகிட்ருக்கோம். ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய ஹிந்தி பேசுகிறவங்க வந்து அந்த பனியன் கம்பெனிகள் அங்கெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வங்கதேசத்தினர் வந்து ஊடுருவி இருக்காங்க அப்படின்றது இது என்ன மாதிரியான அச்சுறுத்தல் சார்? நாம் 2 நாட்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் நமது சேனலில் வந்து இந்த பங்களாதேஷிலேருந்து தமிழகத்துக்கு வந்து குற்றம் இழைத்த ஒரு 75 பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல, விவரங்கள் இல்லை என்று நாம் பேசினோம். அது நேற்றைய தினமலரிலும் அந்த செய்தி வந்திருக்கிறது. அதற்கு பிறகு நேற்றைய தினமலரில் தான் நினைக்கிறேன் இந்த திருப்பூர் இஷ்யூ போட்டிருந்தாங்க. இந்த பங்களாதேஷ்லேருந்து இங்கே இன்ஃபில்ட்ரேஷன்றது இட் இஸ் ஹேப்பனிங், அது உண்மை. அங்கே வந்து இந்த நடந்து போனால் எல்லை தாண்டி விட முடியும். இப்போ பாகிஸ்தான் போல் பங்களாதேஷுடைய எல்லை நமக்கு பெரிய எதிரி நாடு அது கிடையாது என்பதால் மேற்கு வங்கத்தில் உள்ளவர்கள் அங்கே பார்டர் கிராசிங்கில் எளிதாக நடக்கும். வேலைக்காக அங்கேருந்து இங்கே வர்றது, ஏன்னா இங்கே பங்களாதேஷை விட இந்தியாவில் வேலைவாய்ப்பு அதிகம் என்பதால் இங்கே வருவது, இந்த ஊடுருவல் கொஞ்சம் அதிகம் இருக்குது. நிறைய பேர் பங்களாதேஷிகள் இங்கே ஊடுருவி மேற்கு வங்கத்தில் குடியேறி விட்டார்கள். ஏன்னா அங்கேயும் வங்காள மொழி பேசுகிறார்கள், வந்து குடியேறி விட்டார்கள் என்று தொடர்ந்து பிஜேபி இந்த விஷயத்தை பேசி வருகிறது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசி வருகிறார். இதற்காக தான் நான் என்ஆர்சி, நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்ற அந்த ரிஜிஸ்டரை கொண்டு வரேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அங்கே ஊடுருவிய பங்களாதேஷிகள் வேலை வாய்ப்புக்காக பல்வேறு மாநிலங்களுக்கு செல்கிறார்கள். அவங்க அத்தனை பேரும் வீசா வாங்கிக்கிட்டு இங்கே வர்றவங்களை, ஏழை பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு வரவங்க என்ன வீசா வாங்கிக்கிட்டு இந்தியாவில் டெல்லிக்கு வந்து ஃப்ளைட்டில் வருவாங்க? இங்கேருந்து எல்லை தாண்டி வந்து ரயில் ஏறி இங்கே வருவார்கள். இவர்கள் ஊடுருவி இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அனுப்ப வேண்டியது அரசின் கடமை. சரிங்களா? இந்த தினமலரில் நேற்று வந்த செய்தியிலேயே கூடுதலாக என்ன இருக்குன்னா, திருப்பூர் சிட்டி கமிஷனர் மிஸ்டர் ராஜேந்திரன் நினைக்கிறேன், அவர்கிட்ட கேட்கும்போது நாங்கள் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த செய்தியிலேயே கூடுதலாக என்ன இருந்தது என்றால், இதுபோல் காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறார்கள் என்பதை தெரிந்து பல பேர் ரயில் மூலமாக வேறு ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ரயில்வே நிலையம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் கண்காணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் இது எதற்காக இந்த நியூஸை, இந்த தினமலரில் வந்த நியூஸை நம்ம விவாதிக்கணும்னா, கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளில வந்தவங்களே 70 பேர் 75 பேர் எங்கே போனாங்கன்றது தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ இது போல் வந்து ஊடுருபவர்களை, இப்போது இந்தியாவை சேர்ந்த உத்தரப்பிரதேசம் அல்லது மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்தால் கூட சரி, இங்கே ஏதாவது பிரச்சனைனா இங்கே குடும்பம் குட்டி இருக்கும், போய் பார்க்கலாம். நீங்கள் வேறு நாட்டை வந்து இங்கே வந்தான்னா நீங்கள் யாருன்னு தெரியும், ஃபஸ்ட்டு எப்படி அனுமதிக்க முடியும்? வேறு வளர்ந்த நாடுகளில் இவ்வளோ எளிதாக நீங்கள் சென்று விட முடியுமா இங்கே? ஸோ அது ஏற்கனவே நாம் பேசியதன் தொடர்ச்சியாக உள்நாட்டு பாதுகாப்பில் தமிழக காவல்துறை கவனம் செலுத்த வேண்டும். இவ்வளவு பெரிய நியூஸ், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கானோர் வேலை செய்கிறார்கள் இந்த செய்தி சொல்லுது. இது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். 100 பேர் சிக்கி இருக்காங்க, 20,000 பேர் ஊடுருவி இருக்கலாம்னு சொல்றாங்க. சின்ன நம்பர் அது. திருப்பூர் போனா எங்கே தமிழகத்தில் எந்தெந்த இடத்துல இன்றைக்கி போய் இங்கே எங்கேயாவது உணவு அருந்துறதுக்கு நீங்கள் பெரிய ஹோட்டலுக்கு எங்கே போனீங்கனாலும் பணியாற்றுபவர்கள் வட இந்தியர்களாக இருக்கிறார்கள். ஸோ இதை அரசு கண்காணிக்கணும். நாம் இந்த 2 நாளைக்கு முன்னாடி பேசின அந்த ஷோலேயே ரொம்ப டீட்டெயிலாக இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு என்ன ஆபத்து, எவ்வளவு சிக்கல் என்பதையெல்லாம் நாம் விரிவாக அதில் பதிவு செஞ்சுருக்கோம். அதோட தொடர்ச்சியாக தான் தினமலர் செய்தியை பார்க்க வேண்டும். ஏன்னா இப்போது இந்த ஈசிஆர் வழக்கிலே பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க அவனுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்கு. சொல்லு, கரெக்டாக சொன்னீங்க. காலேஜ் பசங்களே 3 நாளாக 4 தனிப்பட இதில் பங்களாதேஷ்காரனை எங்கேயா தேடுவீங்க நீங்கள்?
அதான் வங்கதேசத்துக்காரங்களை வந்து அவங்க என்ன ஐடென்டிட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான வந்து ஆதார் இதெல்லாம் வாங்கிடுறாங்கம்மா. அதுதான் வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு பிரச்சனையாக இருக்குது. வந்து ஆதாரம் வாங்கிடுறாங்க. இன்றைக்கி தான் ஆதார் வச்சுருக்கீங்க, நீங்கள் எங்கே போனாலும் ஆதார் கேட்குறாங்க. ஆதார் வச்சுருக்கீங்க, பேனுக்குன்னு வாங்கிட்டு அப்படி இங்கே தொழில் தொடங்க வேண்டியதான். இப்போ வங்கியில் லோன் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படி செட்டில் ஆக வேண்டியதான். பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே வீடு வீடு வாங்கிக்கிட்டு. இது இன்னொரு நாட்டிலேருந்து வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு நாடு அனுமதிக்கலாமா? நான் ஏற்கனவே சொன்னது போல் அவமானம். இதில் கவனம் செலுத்தணும். பத்திரிகையாளர்களை கண்காணிப்பதை தவிர்த்து இதுதான் உங்கள் வேலை, பத்திரிகையாளர்களை கண்காணிப்பது அல்ல என்பதை அரசு அறிவுறுத்தணும். இதோட தொடர்ச்சியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், முடிச்சிடலாம். ஒரு சிஎம் கிட்ட இந்த மாதிரி இந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூ பற்றி கேட்கும்போது ஆங்காங்கு நடைபெறும் சில சம்பவங்களை வைத்து பெரிதுபடுத்தாதீர்கள். தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது. சிந்தனை குறைபாடு இருக்குது, அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. சிந்தனையே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னார் சார். நான் நிறைய பேர் நீங்கள் கூட வருத்தப்பட்டிருக்கீங்க. அது எப்படி ஒரு சிஎம்க்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும் சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நேற்று முன்னாள் எம்எல்ஏவான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் பாலபாரதி சென்னை நகரில் என்ன நடக்கிறதுன்னு ஒரு கேள்விக்குறியை போட்டு ட்வீட் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி உங்கள் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி உங்கள் அரசை, உங்கள் காவல்துறை இடித்துரைத்து ட்வீட் போட்டிருக்காங்க. சரி, கனிமொழி ஆங்காங்கு நடக்கும் சம்பவங்களை பெரிதுபடுத்துகிறாங்களா? அப்போது அதுவும் அவ்வளோ சம்பவங்கள் நடந்து கனிமொழி எங்கே எங்கேன்னு பல பேர் கேட்டதுக்கு அதனால அந்த ப்ரெஷரில் தான் போட்டிருக்காங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, அவங்க போடணும். அதை பற்றி பேசிட்டோம். நான் திருப்பி அதை தொட விரும்பலை. நான் சிஎம் உள்ளபடியே கனவுலகளை வாழ்கிறாருங்க. அவர் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டார் இல்லையா? யாராவது ஃபோன்னா பெரிய தலைவர் பேசி கொடுப்பாங்க. அவருக்கு ட்விட்டர், இன்ஸ்டா பார்த்தாலாவது தெரியும். நமது அரசு என்ன இவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க, காது கருகிற அளவுக்குன்னு அப்போயாவது அவர் தெரிஞ்சுக்குவார். அவர் அதை பார்க்க வாய்ப்பு இல்லை. செய்தித்தாள்களாவது, அதுவும் குறிப்பாக தினமலரை தொடர்ந்து படித்தால் நாட்டில் இன்றைக்கி நீங்கள் நேற்று தினமலர் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் பேஜிலே 2 ஸ்டோரி காவல்துறை ஸ்டோரி. இதெல்லாம் தாண்டி டெய்லி உளவுத்துறை வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் போட, அது சொல்கிறேன் அது படிக்கணும்ல, போடுது. படிச்சிங்களா? உளவுத்துறை ரிப்போர்ட்டை துணை முதல்வர் தினேஷ் தானே படிக்கிறாரு. நீங்கள் எங்கே படிக்கிறீங்க? இன்னொன்று, நான் ஏற்கனவே நமது ஷோவில் பதிவு பண்ணிக்க, ஒரு 6 அதிகாரிகள் இருக்காங்க. அந்த 6 அதிகாரிகள் தான் எதை முதல்வர் பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது என்பதை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று நான் நமது ஷோவிலே சொல்லியிருந்தேன். நான் உளவுத்துறை அறிக்கையில் என்ன இருக்குன்றதை அவங்க பார்த்துட்டு சொல்லிட்டாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது அறிக்கை வெளியிட்டாலும் ஏதாவது சொன்னாலும் அது தவறாமல் முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நீங்கள் அதுவும் கவனிச்சிங்கன்னா, எடப்பாடி அறிக்கை விட்டார்னா ஒன்று சிஎம் பதில் சொல்ல, இல்லை யாராவது மந்திரி பதில் சொல்ல. கவனிச்சிருக்கீங்களா? டிஆர்பி ராஜா, ரகுபதி, தங்கம் தென்னரசு யாராவது ரியாக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த பத்திரிகைகளில் இவ்வளோ செய்தி வருது, இதை 1,00,000 பேர் படிக்கிறானே, பல லட்சம் பேர். இதை நீங்கள் சிஎம்கிட்ட சொல்லி இதற்கு எதிர்வினை ஏதாவது வர வேண்டுமா இல்லையா? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மாலதி, இந்த 3-4 வருஷமாக இந்த காவல்துறை நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்தால் முதல்வருக்கு கோபம் வர வேண்டுமா இல்லையா? பொழுது அப்போ ஒரு டிஜிபி இருந்தார், சைக்கிள் ஓட்டுதே வேலை பார்த்துறீங்களா? சிஎம் மட்டும் சைக்கிள் ஓட்டுறேன், நானும் ஓட்டுறேன். சைக்கிளிலே சென்று காவல் நிலையத்தை ஆய்வு செய்கிறேன். எப்போ பாரு ஏதாவது நிகழ்ச்சியிலே தான் இருப்பார் அந்த டிஜி, பார்த்துறீங்களா? இவர் வெளியிலே வர்றதில்லை, ரூமை விட்டு வெளியிலே வர்றதில்லை. என்ன நடக்குதுன்னு இவருக்கு கவலையே இல்லை. இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுக்கு சொல்கிறாராம். நேற்று போயிட்டு சார் மொபைல் ஃபோனை சீஸ் பண்ணிட்டு அக்னாலஜ்மெண்ட் கூட கொடுக்கல. வாட், அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கலையா? ஐ வில் ஆஸ்க் தெம் டு இஷ்யூ அக்னாலஜ்மெண்ட். அப்போ ஃபோன் கிடைக்காது. அதான் சொன்னேன், உச்சநீதிமன்றத்தை அவங்க அணுகணும். உள்ளபடியே பாருங்க மாலதி, இங்கே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரமாகட்டும், இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ரோட் ரேஜ். இது இந்த ஈசிஆர் இஷ்யூ அப்பப்போ இந்த தகரெல்லாம் நடக்கும். இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க 5 கத்துற வீடியோ வெளியில் வந்துருச்சு. இதுலையாவது குறைந்தபட்சம் அழைத்து, என்னையா 3 நாளாவது சிஎஸ்ஆர் கொடுத்து எஃப்ஐஆர் போடாமல் யாரையாவதுக்கு டிசின்னு இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தார்ல, அவர் தான் அதுக்கு டிசின்னு நினைக்கிறேன், கார்த்திகேயன் நினைக்கிறேன். கார்த்திகேயனை சஸ்பெண்டாவது பண்ணியிருக்கணும்ல சிஎம். குறைந்தபட்சம் நான் சொல்கிறது பயம் வரணும்னு நான் சொல்கிறேன் திருப்பி. அதான் சார் 2-3 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லி இருக்காரு, அமைதி பூங்காவா தமிழ்நாடு இருக்குது,
ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு, சிந்தனை குறைபாடு உள்ளவர்கள் தான் வந்து மீண்டும் மீண்டும் தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு தான் இது சொல்லியிருக்காரு. நீங்கள் நேற்று நமது நிகழ்ச்சியெல்லாம் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, அதையும் கட் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது இது போல் நடந்தால் சும்மா இருப்பாங்களா? அது பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, இது உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? அப்போ தெரியுதில்ல, செல்வி ஜெயலலிதா இருந்தால் இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சு தானே நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த டைமில் எனக்கு ரொம்ப, நான் ஒரு பெண்ணாக எனக்கு தோணுனது வந்து, ஒரு இனிமே வந்து தமிழகத்தில் பெண் முதலமைச்சர் அப்படின்றது ரொம்ப அது இனிமே வரதுக்கான வாய்ப்புகள் கண்ணுகண்ட தூரம் வரைக்கும் தெரியல. அதுக்கு தான் நான் இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் கனிமொழியை பற்றிலாம் பேசி வாய்ப்பு இருக்குன்றதை உங்களுக்கு உணர்த்தினேன். அதான் எனக்கு இப்போது ஸோ இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஒருவேளை கனிமொழி அவர்கள் கிளர்ச்சி செஞ்சு ஒருவேளை கஷ்டம் எனக்கும் மகிழ்ச்சி. ஒருவேளை அவங்க ஒரு முதலமைச்சரா அப்படி வராங்க அப்படின்னா சீரியஸாவே உறுதியா இருப்பாங்க. நான் அதை சொல்றேன், தமிழ் பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். படுவாங்க. ஏன் அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கை கிடைக்கும். நீங்க ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்கன்னா, ஒரு ஆணா இருக்கிறதுனால தான் நீ பெண்களோட பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியல, அலட்சியமா இருக்க. ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னா சென்சிட்டிவிட்டியோட அதை அணுகுவாங்க. அவங்களோட கவர்மெண்ட்டில் ராத்திரி 11 மணிக்கு நீ அங்கே வந்த, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ ஏன் போன? இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெண்ணின் கீழ் பணியாற்றும் காவல்துறை கேட்காது, கேட்பதை அனுமதிக்க மாட்டார்கள்னு உங்களுக்கு தோணுது. இதுதான் முதல்வரோட தோல்வின்றேன். நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஏன் ஒரு ஆண் இருந்து இந்த சென்சிட்டிவிட்டியோட இருக்கக்கூடாதா? எடப்பாடி இருக்கார், இந்த மாதிரி இந்த போய் காணாத்தூர் ஸ்டேஷனில் இப்படி சொல்லும்போது ஏம்மா இந்த டயத்தில் வெளில இருக்கீங்க என்று அந்த ஸ்டேஷனில் இருக்கவங்க சொன்னோன்னே, அந்த ஸ்டேஷனில் இருந்த இன்ஸ்பெக்டரு, ஏசி, டிசி எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணார்னா, இதற்கு பிறகு இரவு 12 மணிக்கு யாரோ ஒருத்தர் போய் என்கிட்ட சார் இந்த மாதிரி ஒரு வண்டியில் இடிக்க வந்தான்னு தகராறு கொடுத்தா, அந்த காவல் நிலையத்தில் இருப்பவர் அந்த பெண்ணிடம் இந்த கேள்வியை கேட்பாரா? ஊடகத்தில் செய்தியாகுமா? பெண்கள் 11 மணிக்கு காரில் துரத்தி வந்த இளைஞர்கள் தொடர்பாக புகார் அளிக்க சென்ற பெண்களிடம் ராத்திரி 11 மணிக்கு நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்று சொன்ன காவல் நிலைய ஆய்வாளர் சோ சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். புகாரின் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யாததற்காக உதவி ஆணையர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதை சிஎம் ஸ்டாலின் செஞ்சிருந்தார்னா தொடர்ந்து விக்டிம் பேரை வெளியிடுவாங்களா? நான் மீண்டும் ஹெட் ஷுட் ஹவ் ரோல்டுன்றேன்ல, கடந்த காலத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன். ஜெயலலிதா ஆட்சியில் ஐயோ அந்த அம்மா சஸ்பெண்ட் பண்ணுன்ற ஆச்சும் எல்லாருக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி அதிகாரிக்கு நம்ம வேணால் சிஎம்ஐ சஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் பேசுகிறாங்க. அவர் என்ன சஸ்பெண்ட் பண்ணுறது? யாரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு? சாராய சாவுக்கு 2 ஐபிஎஸ் சஸ்பெண்ட் பண்ணாரு, 2வது மாதம் வேலைக்கு வந்துட்டாங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடில் இறந்து போன இந்த 13 உயிர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், அதற்கு காரணமானவர்களுக்கு தண்டனை பெற்று தராமல் ஓய மாட்டேன் என்று சொல்லி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து அதற்கு அந்த கடந்த ஆட்சி அமைத்த அருணா ஜெகதீசன் ஆணையம் குற்றம் சுமத்திய இந்த துப்பாக்கிச்சூட்டு இவர் காரணம் என்று குற்றம் சுமத்திய அதிகாரிக்கு டிஜிபி பதவி கொடுத்தவர் தான் இந்த ஸ்டாலின். இத்தனைக்கு 2 நாள் முன்னாடியே சமூக வலைத்தளங்களை பதிவு செய்கிறேன், சைலேஷ்குமார் யாதவுக்கு டிஜி ப்ரமோஷன் கொடுக்க போகிறாங்க அருணா ஜெகதீசன் ஆணையம். அதுக்கு பிறகு டிஜி ஆகிறாரு. என்ன நடக்குதுன்னே சிஎம்க்கு தெரியாதுன்ட்டு நான் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், தெரியுதா? நானும் அவர் கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணணும். சட்டம் ஒழுங்கு நல்லா தாங்க இருக்குது, ஆமாங்க மோசம்ன்ட்டு அவர் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. சட்டம் ஒழுங்கு நல்லா தாங்க இருக்குன்ட்டு அவர் ப்ரெஸ்ஸில் சொல்லட்டும், நடவடிக்கை எடுக்கணும்ல. எதை தொட்டாலும் போட்டு இப்படி கெடுத்து வச்சு கெட்ட பேர் ஏற்படுத்துகிறாங்களே கவர்மெண்ட்டுக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு இஷ்யூ நடக்குது, பழைய கிரிமினல் இவன் பண்ணியிருப்பானான்னு கூப்பிட்டு விசாரிச்சு, நீ போ தம்பி நீ மாசு ஆளு போப்பான்னு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் கையை காலை பிடிச்சி உடைக்கிறீங்க. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட சொன்னால் அந்த எஃப்ஐஆரை போட்டுட்டு சம்மந்தப்பட்ட பெண்ணோட ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, என்ன அஃபென்ஸு எல்லாத்தையும் லீக் பண்ணி விடுறது. சரி, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளைங்க நடுராத்திரி துரத்திட்டு வர்றாங்க. அந்த வீடியோ வெளில வர வரைக்கும் எஃப்ஐஆர் போடல, சிஎஸ்ஆர் போட்டுட்டு ஏமா நைட்டு போய் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்றீங்க. சரி, அது பிரச்சனையாக எதிர்கட்சிகளாக அந்த கையில் எடுத்தோடனே பார்த்தா அந்த பொண்ணோட பேர் வண்டி நம்பர் போட்டு திருப்பி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த ஃபஸ்ட் இஷ்யூவில் இன்சிடென்ட்டில் நீங்கள் 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இது ஒழுங்காக இருந்திருப்பானா 10 வாட்டி படிப்பாங்க ப்ரெஸ் ரிலீஸ். ஏப்பா அந்த விக்டிம் பேர் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்பா, அழிப்பா. நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை? அதனால தான் இந்த லட்சணத்தில் இருக்குது. நான் அன்றைய ஷோலையும் சொல்கிறேன், இன்றைய ஷோலையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களை மாதிரி பெண்கள் நான் பாதுகாப்பாக இல்லைன்ற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சு இல்லை?
ஓட்டு போடும்போது இது உங்கள் மனசில் வருமா? சரி பாதி வாக்காளர்கள் பெண்கள்மாங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியாது, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இது இருக்கும். இவ்வளோ இன்சென்சிட்டிவாக நீங்கள் இந்த இதுக்கு வந்து இதோட உங்களுக்கு இப்போ அருண் ஞாபகத்துக்கு வரமாட்டார், இந்த இன்றைக்கி பேசின டிசி ஞாபகத்துக்கு வரமாட்டார், தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் ஞாபகத்துக்கு வரமாட்டார். நான் கவர்மெண்ட் இதுன்னு இதெல்லாம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். இதை ஒரு அரசியல்வாதி புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கி ஷோவில் சொன்னீங்கல்ல, நடுராத்திரி 12 மணிக்கு நகையோட போனாங்க, நடந்து போகிறதுக்கு கூட முடிய மாட்டேங்குதுங்க. நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்கல்ல, இப்படி பாதுகாப்பு இல்லாமல் பெண்கள் உணர தொடங்கினா எப்படி ஓட்டு விடும் உங்களுக்கு? புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? பாதுகாப்பு இல்லை, நீ கொடுக்குற துட்டை எப்படியா வாங்குறது? நான் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இதெல்லாம் புரிஞ்சவன் தான் தலைவனாக முடியும், புரியுதா? ஏன்லாம் சட்டம் ஒழுங்குன்ற விவகாரத்தில் மற்ற தலைவர்கள்லாம் கடுமையாக இருந்தார்கள் என்றால் அந்த மக்களுக்கு அந்த அச்ச உணர்வு வந்துருச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க. பயம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நீ உரிமை தொகை கொடு, பெண்களுக்கு கல்லூரியில் படிக்க வைக்கிற, பாதுகாப்பே இல்லையா உங்களுக்கு? இதை பண்ணுறது இந்த காவல்துறை தானே. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்கள் துறை இன்னொரு துறையாக இருந்தாலும் மந்திரியை மாற்றலாம். அப்படின்னா சார் கல் விட்டு தூக்கவனு வேற ஆளை போடு. உங்கள் துறை நேரடியாக நீங்கள் தான் பொறுப்பு. சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது. சார் அங்கே பாராட்டு விழா போகலாம் சார், அந்த சுரங்கம் ஏழை விட்டோமே அதே ஜனங்களை வச்சு பாராட்டு விழா, போகலாம் வாங்க. கனவுலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதற்கான விலையை கொடுப்பார். அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.